சுவடுகள் ஈழத்தமிழரின் அரசியல் வரலாற்று தொடர். வெள்ளிதோறும் மெல்பர்னில் இருந்து பிரபல சட்டத்தரணி செல்வதுரை ரவீந்திரன் போக்கஸ் தமிழுக்காக வழங்கும் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் வரலாற்று தொடர். நேயர்களின் பங்களிப்புடன் ஒரு புலமைசார் அரசியல் அரங்கம்.
சிந்திக்க வேண்டும் என்றதை பற்றி பேசுவோம் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதே அல்ல, நாங்கள் எங்களுடைய கருத்துக்களோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களோ சத்யபாலனுடைய கருத்துக்களையோ நாங்கள் பிரிக்க விரும்பவில்லை. நீங்கள் சொல்வது சரியல்ல, பிழை அல்ல என்று சொல்லிக் கொண்டு போகிறோம். ஒரு நீண்ட கேள்வியோடு உங்களுடைய அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்ளாம நினைக்கிறேன். அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 50 வருடங்களை கிட்டடியில் தமிழரசு கட்சி கொண்டாடி இருந்தது. பணத்தை கூட அந்த கொண்டாட்டத்திற்கு பெரிய அமோகமான வரவேற்று இருந்ததாக நான் பத்திரிகை வாயிலாகவோ தனிப்பட்ட ரீதியிலோ அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களுடைய இழந்த இறமையை மீளப் பெறுவதற்கான ஒரு திரைச்சங்கமாகத்தான் பார்க்கப்பட்டது. அதுவரை இருந்த தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை கட்சிகளான தமிழரசும் தமிழ் காங்கிரசும் இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்தது. ஆனால் இன்றைக்கோ அந்த தமிழர் விடுதலை கூட்டணி ஆனந்த சங்கரியின் கையில் அதனுடைய உதயசூரியன் சின்னம், அதனுடைய கொடி என்றவை எல்லாம் அவருடைய கைகளில் தான் இருக்கின்றது. 58 ஆக்கப்பட்டது இப்பொழுது அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கு. ஆனால் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தொடர்ந்து ஆயுத குழுக்கள் வலுப்பெற்று தமிழீழம்தான் எங்களுக்கு தேவை என்ற போராட்டம் சர்வதேச ஆதரவையும் எடுத்து பின்னர் அது இந்திய ஒப்பந்தம் உருவாக வழிவகுத்து பின்னர் அந்த போக்கு முள்ளிவாய்க்காலை சந்தித்து ஆயுதங்களின் மௌனிப்பாக வெளிப்பட்டது. இது ஓரளவு காலம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லுவேன். 2009 காலப்பகுதியிலிருந்து பல அமைப்புகள், கட்சிகள், பேரவைகள், மேலவைகள் என்று அரசியலுக்காக தோன்றி இன்று நாட்டில் தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தும் அமைப்புகள், அதாவது நான் சொல்வது நாட்டில் 36க்கும் மேலாக இருக்கின்றது என்று அறிவோம். நாட்டில் மாத்திரம் 36. வெளிதேசங்களில் இங்கிருக்கிற ஒவ்வொரு சங்கங்களையும் கூட்டினால் இவ்வளவு வந்து தெரியாது. ஒவ்வொருவரும் தாங்கள் ஒரு அரசியல் அமைப்பு என்று இருக்காங்க. இந்த அரசியல் பரப்பில் தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிகளுக்காக அல்லது அவர்களின் வாழ்வாதார இருப்புகளாக அல்லது மனிதாபிமானத்தின் இயக்கங்களுக்காக அவர்களுடைய ஒரு புதிய அரசியல் மாற்று சிந்தனை உருவாக வேண்டும் என உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது உங்களுடன் சேர்ந்து காலமும் இயங்கியவர்களின் உள்நோக்கங்களில் அப்படியான சிந்தனை உருவாக வேண்டும்? ஒரு பெரிய கேள்வி. ஆனா எல்லாவற்றையும் நான் ஓரளவுக்கு அடக்கி இருக்கிறேன். உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் பகிர்ந்தால் நாங்கள் வர வேண்டும். நன்றி அண்ணா இந்த வாய்ப்புக்கு. நீங்கள் அந்த சுவடுகள் நிகழ்ச்சியை பற்றியும் நீங்கள் காலைக்கதிர் பத்திரிகையில் தொடர்ந்து எங்களுடைய வரலாற்று சம்பவங்களை பற்றி எழுதினதை நான் வாசிருக்கிறேன். நான் என்னுடைய கருத்துக்கு வாரத்துக்கு முதல் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம், தமிழர் விடுதலை கூட்டணி, TULF பற்றி கருத்தீர்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு வரலாறை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு. உங்களிடமிருந்து இந்த TULF வட்டுக்கோட்டை தீர்மானங்கள் நடந்த நேரத்தில் மலைய தமிழர், தொண்டமான் தலைமையிலான மலைய தமிழர் சொல்வார்கள், வடக்கு கிழக்கில் உதயசூரியன் உதிக்கும் பொழுது மலையத்தில் சேவல் கூவும் என்பார் என்று சொல்ற ஒரு வசனம் இருக்கு. அத்தோடு பிறகு முஸ்லிம் காங்கிரசின் தலைவராக இருந்த அஷ்ரப் அவர்களும் இந்த தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்தார்களா? அதாவது 2 பேரையும் நான் நன்றாக அறிவேன். ஒன்று தொண்டமான், அவரோடு நெருக்கமாக இணங்கி வேலை செய்திருக்கிறேன். அஷ்ரப் நான் அரசியல் சட்டம் படிப்பித்த மாணவன். அவருடைய முஸ்லிம் காங்கிரஸ் அமைப்பையே, அவருடைய கான்ஸ்டிடியூஷனை நான் தான் மேற்பார்வை செய்து கொடுத்தேன். அப்பொழுது அஷ்ரஃபுக்கு என்னுடைய நட்பின் முறையில் நீங்கள் இதை தொடங்கி ஒரு
அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர் எப்படியோ பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் போனது. ஆகவே அவர் அந்த நேரமே இதில் இணைந்து கொள்ளவில்லை. ஆனால் கல்முனை போன்ற பக்கங்களில் இருந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் ஓரளவுக்கு. எல்லாம் பாராளுமன்ற அங்கத்தில் எப்படி ஓட்டுகள் வாக்குகள் பெறலாம் என்ற நோக்கத்தில் இணைந்தவை ஒழிய, ஆனால் தொண்டமான் மாற்றம் தமிழர் விடிவு என்ற நிலையில் தான் ஆதரவு தருவதாக அறிவித்தார். ஆனால் அதனை தனிநாடு அல்லது செப்பரேட் ஸ்டேட் என்ற முறையில் போனால் தன்னால் அதுக்கு இணங்கிக் கொள்ள முடியாது என்ற கருத்தை தெளிவாக அது மிக பச்சையான கருத்துக்களாக இருந்தது. ஆகவே நான் அறிந்த வரையில் விடுதலை குழுக்கள் அமுதலிங்கத்திடம் தமிழர்களிடமும் மிக நிர்பந்தமாக பெயர் மாற்றப்பட வேண்டும், அதில் விடுதலை என்ற வார்த்தை இணைக்கப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாகிறார்கள். நான் கூட அமுதலிங்கத்தை நேரடியாக கதைக்க, ஆனால் அவர் சொன்னார் தங்களால முடியாது, இளைஞர்கள் மிக மிக ஆணித்தரமாக அதை அதாவது அந்த நேரத்தில் தமிழ் மாணவர் பேரவை, தமிழர் இளைஞர் பேரவைகள் தனக்கு அழுத்தம் தருவதால் தாங்கள் விடுதலை என்ற வார்த்தையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லித்தான் சொன்னார். ஆனால் அதுக்கு இன்னொரு பின்னணி இருந்தது. செல்வநாயகத்தினுடைய மருமகன் ஏஜே வில்சன் போன்ற டிவிகள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் வரித்த தீர்மானம் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம். அவர்கள் சர்வதேச சட்ட வரைவுகளுக்கு அமைய தனிநாட்டு கோரிக்கையை கேட்டிருந்தபடியாலும் அதுதான் அதற்கு தனிநாடு என்று கேட்காமல் தமிழ் மக்கள் இழந்த திறமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வரிகள் வந்தன. ஆகவே நீங்கள் விடுதலை என்ற அந்த பெயரை மாற்றி அப்படியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போறீர்களாக இருந்தால் தன்னால் ஆதரவு தர முடியாது என்று சொந்தமான் விளக்குகிறது. சோ வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வரைந்த அதே ஏஜே வில்சன் தான் பிறகு 81ஆம் ஆண்டு மாவட்ட சபைகள் நிறைவையும் கேஆரின் சார்பில் வரைந்து தந்தார். அப்படித்தானே வரலாறு? அதான் வரலாறு. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. இதுல நான் இதுல வார அந்த ஒரு 2-3 வருடத்துக்குள்ளேயே வட்டுக்கோட்டையில இருந்து மாவட்ட சபைக்கு வந்த ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்குது எங்களுக்குள்ள. அதுலதான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்தா, நீங்க முதலே சொன்ன மாதிரி நான் பெருசா ஆன்லைன் செயற்பாடுகள்ல இல்லை இப்ப. பட் என்னுடைய கருத்து என்று நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நான் இந்த எந்த ஒரு அமைப்புக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் ஒரு கொள்கை, ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கணும், ஒரு கோட்பாடு. இப்ப இந்த பிசினஸ் MBA படிக்கிற காலங்கள்ல பில் டு லாஸ்ட் ஒரு புக் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் புக். அந்த பில் டு லாஸ்ட் உலகத்துல கனகாலம் நீடித்து நிலைத்து சக்சஸ்ஃபுல்லா இருந்த பிசினஸ் கம்பெனிஸை பற்றிட்டாங்க. அந்த கம்பெனிஸை பற்றி ஆராய்ஞ்சு அவை கொண்டு ஒரு கோட்பாடு, ஒரு வேல்யூ சிஸ்டம், ஒரு தியோலஜி, ஒரு ஹைபோதசிஸ் இருக்கு. எங்களுக்கு நான் நம்புற இது தமிழ் தேசியம். எனக்கு தெரியும் உங்களுக்கு இதுல மாற்றி கேட்டிருக்கேன். ஆனா நான் ஆழமாக நம்புறேன், எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் தமிழ் தேசியம் ஒன்று இருக்கும். ரைட்? அந்த தமிழ் தேசியம் என்றது சும்மா பேச்சளவுல பேசுற விஷயம் இல்லை. அது ஒரு எங்களை வழி நடத்துற ஒரு கைடிங் பிரின்சிபல். நாங்கள் ஒரு இனம், எங்களுக்கு சில தனித்துவமான விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு ஒரு தாயகம் இருக்குது. அந்த இருப்பை நாங்கள் தக்க வைக்கணும் போன்ற அடிப்படை அம்சங்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த உலகால அரசியல் பயணம் நடந்திருக்கு. இன்றைக்கும் அது அந்த அரசியல் பயணம் தொடரணும். அது தனிநாடு சம்பந்தப்பட்டதா மட்டும் இருக்க வேண்டியது இல்லை. அது எங்களுடைய இருப்பை தக்க வச்சு கொண்டு நாங்கள் முன்னுக்கு போக வேண்டிய ஒரு கைட்லைன்ஸா இருக்கணும். அதுதான் என்னுடைய சிந்தனையாகவும் இருக்குது. அது இன்றைக்கும் வலுவிழந்து போகல. ஆனா அது பிழையாக இருந்ததால அதுக்கான மதிப்பிழந்திருக்குன்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு எலக்டோரல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த போத்திக்கொள்ள தேசியம், ஊத்திக்கொள்ள பார், பெர்மிட் என்ற மாதிரியான விஷயங்களுக்கு நாங்க போனபடியத்தான்
இன்றைக்கு எங்கட மக்கள் அதுல நம்பிக்கை இழந்து வேற வேற கட்சிகளுக்கு வாக்களிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதை நாங்கள் சரியாக பின்பற்றி ஒரு ஒரு கைடிங் பிரின்சிபலா வச்சுக்கொண்டுதான் நாங்கள் முன்னுக்கு போகணும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய விருப்பம். அதாவது உங்களுடைய கருத்தின்படி வட்டுக்கோட்டை தீர்மானம் பிழையானது என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் அப்படி கருதல. அந்த அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துல அது ஒரு ஒரு சரியான விஷயம் 50 வருஷத்துக்குள் நடந்தது. அந்த நேரத்துல அந்த அந்த நேரத்துல நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு சரியான வரலாற்று பின்னணி தெரியாது. பட் அந்த நேரத்துல நிறைய நிறைய நல்ல தலைவர்களிடம் இருந்தார்கள், ஆளுமில்லை தலைவர்கள் இருந்தார்கள். சோ அவர்கள் அந்த நேரத்தில் எடுத்த அந்த முடிவு சரியானதான் அந்த நேரத்துக்கு. சோ அதை வச்சுக்கொண்டு நாங்க அங்கால போன விஷயங்களை நாங்கள் தவற, எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை நாங்க தவற விட்டுருக்கலாம். மாவட்ட சபை உண்டு, ரைட்? மாவட்ட சபையோட வரலாறு இன்றைக்கு 86ஆம் ஆண்டு வேணாம் என்று சொன்ன மாவட்ட சபையை இன்றைக்கு நாங்கள் யூடியூப்லையும் டிக்டாக்லையும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம் மாவட்ட சபையில என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அங்க நடக்கிற கூத்துகளை பார்க்குற அளவுக்கு நாங்கள் மாவட்ட சபையை கொண்டு இருக்குன்றதை இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும், ரைட்? அன்றைக்கு கிடைச்ச மாவட்ட சபை, கிடைச்ச மாகாண சபையை 2014ஆம் ஆண்டு நாங்களே நீத்து போய் செஞ்சிட்டோம், ரைட்? 10 வருஷமா மாகாண சபையும் இல்லை எங்களுக்கு. இப்ப மாவட்ட சபையில தான் நிக்கிறோம். 86ஆம் ஆண்டு வேண்டாம் என்று சொன்ன அதே மாவட்ட சபையில தான் நிக்கிறோம். ஆனால் நான் இந்த மாவட்ட சபைகள் மாகாண சபைகள் என்று இல்லாமல் என்ற அந்த ஒரு அடிப்படையில் வராமல் நாங்கள் சிங்கள பெரும்பான்மையோடு போராடி கொண்டிருந்தது அதிகார பரவல். இன்னொரு விதத்துல பார்க்கணும், மாவட்ட சபையிலும் அந்த அதிகார பரவல் இருக்கவில்லை இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு. மாகாண சபையிலும் அவர்கள் இருக்கவில்லை என்றுதான் விடுதலை புலிகளோ அல்லது போனால் தமிழரசு கூட, தமிழலிங்கம் போன்றவர்கள் கூட அப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மாகாண சபையை வைத்து நாங்கள் ஏதாவது முன்னேறலாம் என்ற கருத்து அவரிடம் இருந்தது. ஆனால் விடுதலை புலிகள் தரப்பில் அந்த கருத்து இருக்கவில்லை. மாகாண சபை முற்றாக நிராகரித்துத்தான் போனார்கள். ஆனா இரண்டும் அதிகார பரவை ஒட்டியது. ஆனா இரண்டு சந்தர்ப்பங்களிலும் சிங்கள பகுதிகளில் அந்த அதிகார பரவு என்பதை பற்றி எந்த விதமான விருப்பமோ அல்லது ஏற்பும் இருக்கவில்லை. ஆகவே அந்த ஒரு காலகட்டத்துல தமிழ் மக்களுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை அதிகார பரவை முன்னெடுப்பதற்கு. அப்படி சொல்லல. இப்ப கடைசியா நடந்த இந்த சட்ட அரசியலமைப்பு உருவாக்கம், நல்லாட்சி அரசாங்க உருவாக்கத்துல மிச்ச 6-7 மாகாண சபைகள முதலமைச்சர்கள் தான் கூடுதல் அதிகாரங்களை கேட்டவை. சிங்கள அதிகார பரவலாக்கம். மடவி இப்ப உங்களுக்கு தெரியும், என்ன பார்க்க 70ஆம் ஆண்டுகள்ல இந்த ஜேவிபி பிரச்சனை வரைக்கல, செகுவரா பிரச்சனை வரைக்கல அதிகார பரவலாக்கமின்மையும் தென்னிலங்கை பொருளாதார ரீதியாக புறக்கணிக்கப்பட்டதும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போனதும் ஒரு காரணம். சரி, அதுவும் ஒரு காரணம். சோ அப்படி சொல்ல அந்த வரலாறை பற்றி கதைக்கிறத விட்டுட்டு இப்ப நாங்கள் எப்படி முன்னுக்கு போவோம்னு பார்ப்போம். சரியா, ரைட்? இன்றைக்கு மாகாண சபை இல்லை, ஆனா எத்தனையோ உள்ளூராட்சி சபைகள் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த உள்ளூராட்சி சபைகளை நாங்க சரியா இயக்குறோமா? அதுக்கான ஆளுமங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு எடுத்தா சரியோ மாகாண சபை வரப்போகுதுன்னு சொல்லி யார் முதலமைச்சர் தும்பத்தடியா விளக்கு மாறான்னு கட்சி கொண்டிருக்கிறோம், ரைட்? ஆனா 45-50 மாகாண சபைகள் ஒரு தமிழரசு கட்சியிட்ட இருக்குது. இன்னொரு 10-15 இது காங்கிரஸ் கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சியிடம் இருக்குது. இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த 45-15 இதுகளையும் ஒருங்கிணைந்த வகையில ஒரு கட்டமைப்பா இயக்க முடியுமா, முடியாதா? அதுக்கான வளங்களை ஒருங்கிணைச்சு ஒரு நிபுணத்துவ குழுக்களை வச்சு வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் இருக்கிற வச்சு கொண்டு அந்த மாகாண சபை யாழ்ப்பாணத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு குப்பை இருக்குன்னு, ரைட்? இந்த குப்பை அல்றதையாவது நாங்க ஒழுங்கா செய்ய முடியுமா, செய்யலாதா? சோ அதுகளை இப்படியான அடிப்படை விஷயங்களை இருக்கிற அதிகாரங்களை சரியாக பயன்படுத்தி இருக்கிறத வச்சுக்கொண்டு செஞ்சு கொண்டு முன்னேற வழியை பார்க்கணும் மொழிய இல்லாததை வச்சுக்கொண்டு அரசியல் பேசிக்கொண்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்லைன்னா நினைக்கிறேன்.
நீங்கள் சொல்லுகிற கருத்தாளத்தில் தான் தற்பொழுது நாங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களை மத்திய அரசு பார்வையிட வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதால் எத்தனையோ கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக படிக்கின்ற பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்றன. அதே போது தற்சமயம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் இருக்கின்ற குளறுபடிகளை பார்த்தால் அதையொட்டி இந்த ஆதார வைத்தியசாலைகளை மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக வருகிறது. காரணம் என்னென்று சொன்னால், மாகாண சபைக்கு கீழ் இருக்கும் இந்த இந்த வளங்களே நாங்கள் சரியாக வழிநடத்தவில்லை என்றுதான் அதுக்கான பொறுப்பு இன்றைக்கு இருக்கிற இரு பெரும் தமிழ் கட்சிகளின் அரசியல் தலைமையில இருக்குது. வடக்கு மாகாண சபை, கருத்தர நகராட்சி சபை, சாதகட்சி நகராட்சி சபை அவையில எலெக்ட் பண்ணி முடிச்சதோட அந்த கதை முடிஞ்சுது. அவையில தங்கட பாட்டில விடுறோம். ரைட், அதுகளை நாங்கள் ஒரு நிமிடத்தை ஒரு அட்வைசரி கவுன்சில் அல்லது ஒரு திங்க் டேங்க் ஒருங்கிணைந்த நிலையில நிதியில வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு நிதி வெளிநாட்டுல இருந்து போகுது, ஒரு ப்ரொஜெக்டை எடுத்து ஒரு வடக்கு மாநகராட்சி சபை மன்றம் யாழ் மாநகர சபை குப்பை அள்ளுறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்தா அதுக்கு ஃபண்டிங் அரசாங்கத்துக்கு இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து ஃபண்டிங் எடுக்க இல்லாதா? வெளிநாட்டுல எங்கள்கிட்ட இந்த குப்பை முகாமைத்துவம் சம்பந்தமான எவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும், நீர் முகாமைத்துவம் சம்பந்தமான எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும், அவையில கூப்பிட்டு கதைக்கிறோமா, அவையோட உதவிகளை கேட்கிறோமா? இல்லத்தானே. ஆனா இல்லாத மாகாண சபைக்கு இப்பவே நாங்கள் தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு மாகாண முதலமைச்சராக அசியூம் பண்ணி ஒரு ரோல் எடுத்து இந்த மாநகர சபைகளையும் உள்ளூராட்சி சபைகளையும் செய்யறதுக்கு ஏன் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இயலாது? எங்களுடைய அரசியல் தலைமைகளில் வாழ்வாதாரத்தை பற்றிய சிந்தனை இல்லை, ஓட்டு சிந்தனை தான் இருக்கின்றது. ஆனா நீங்கள் அபிப்பிராயப்படுகிறீர்களா, இந்த கட்சிகளின் தலைமைகளை மாற்றிவிட்டால் எல்லாம் சரிவரும் என்று சொல்லுகிறீர்களா, அல்லது இந்த கட்சிகளையே புறந்தள்ளிவிட்டு தனியா ஒரு இந்த கட்சிகள் எல்லாம் புறத்தள்ள நாங்க புறந்தள்ள தேவையில்லை. they have lost the relevance, right? They are losing the relevance every day. நாங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை, ரைட்? இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடந்த மாற்றம் வடக்கு தமிழ்நாட்டுல இல்ல, அதுக்கு முதல் இந்த அணு இலையோட தெற்குல நடந்த மாற்றம் ஏற்கனவே வடக்குல அடிக்க தொடங்கிட்டுது. சோ நாங்கள் புறந்தள்ள தேவையில்லை. அவைகளாவே தங்களோட ரிலவன்ஸ அவைகளாவே லூஸ் பண்ணி கொண்டு போயினோம், ரைட்? ஒவ்வொரு நாளும் நான் இதுல இந்த இந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு நடக்கிறதுக்கு முதலே சில வேலை திட்டங்கள்ல இதன் ஈடுபட்டு, ரைட்? இதே நான் சொன்ன இந்த வேலை திட்டம் ஓமம் செய்வோம், அதுக்கு பிறகும் ஆக்களை இதெல்லாம் இருக்கிறோம், சரியா? சோ இதெல்லாம் செய்யாத முயற்சிக்காத விஷயங்கள் இல்லை, ரைட்? அதாவது உதவி இதை மட்டும் செய்யுங்க கொண்டு சொல்லிட்டு விட்ட விஷயங்கள் இல்லை, ரங்கி வேலை செய்யறதுக்கும் ஆட்கள் இருக்கிற விஷயங்கள் தான், சரி? இந்த இவ்வளத்தையும் செஞ்சு போட்டு நீங்கள் ஓமம் செய்வோம் என்று கொண்டு இழுத்தடிச்சு கொண்டு இருப்பீங்க என்று சொல்லி சொன்னா நீங்களே உங்களுக்கு குளிர தோண்டி வச்சு நீங்களே உங்களை irrelevance, you're losing relevance day by day, right? நாட் தமிழ் தேசியம் என்ற சிந்தனையோ இது இல்லை. நீங்க இப்ப போலியாக தமிழ் தேசியம் என்ற போர்வையை போத்து கொண்டு நீங்கள் வாக்கு வாங்குறதுக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கீங்களோ, காலம் உங்களை இல்லாமல் ஆக்கி விட்டது. இன்னும் கொஞ்சம் பேரை இன்னும் இல்லாமல் ஆக்கும், ரைட்? அதுக்கு நாங்க புறந்தள்ள தேவையில்லை. ஒரு புதிய அலை வரும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடந்த விஜய் அலை மாதிரி, அனூர் அலை மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்களப்பிலையும் ஒரு புதிய அலை வரும். ஒரு புதிய சிந்தனையோட உத்வேகமுள்ள ஒரு இளைஞர் அணி வரும், ரைட்? நாங்கள் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ரைட்? அந்த மாற்றம் எப்ப நடக்கும்ன்றது இட்ஸ் a matter of time. காலம் அதை கொண்டு வரும். சோ இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைமையில பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியோ கதைச்சோ நேரத்தை வீணாக்குறதுல பிரயோசனம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு ஏழுமான விஷயங்கள் செஞ்சு கொண்டு போகணும், அதுதான் காலத்தின் கடமை. ஆனால் மிக கிட்டடியில் ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னால் கூட அங்குள்ள ஒரு புத்திவிகளின் குரூப், அதாவது சட்டத்திறனைகள் சங்கம், இந்த கட்சிகள் எல்லாவற்றையும் ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை போக்கில் தானே போறாங்க. அதெல்லாம் வேஸ்டா எத்தனை முதல் நடந்துட்டு
அதே 35 பேர், அதே 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 மண்டையல், அதே ஆக்கள் திருப்பி திருப்பி வந்து காலாட்டி கொண்டு இருந்து கதிரையில வந்து நின்று அலட்டி போட்டு போய் நின்று வெளியில வந்து அவர் இவர் செஞ்சார் இவர் சொன்ன எத்தனை நேரம் இதை பார்த்துட்டோம் நாங்களுக்கு நான் லூஸ் ஆனா திருப்பி திருப்பி இதை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு இவங்க எல்லாரையும் காலம் இல்லாது சரியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட், ரைட்? வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட், ரைட்? சோ உதுவலை விட்டு போட்டு செய்யக்கூடிய வேலையில பார்க்கலாம் தானே, செய்யக்கூடிய வேலையில. அப்ப அதான் இவங்களை பற்றி காட்சி பிரயோசனம் இல்லை, ரைட்? லெட்ஸ் ஜஸ்ட் இக்னோர் தேம், ரைட்? நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபௌட் தேம். இப்ப எத்தனை உங்களுக்கு தெரியும் 2010ஆம் ஆண்டுக்கும் 15ஆம் ஆண்டுக்கும் இடையில எத்தனை அரசியல் தலைவர் மெல்பர்னுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்திருக்கணும்? இந்த கடைசி 5-10 வருஷத்துல எத்தனை பேர் வந்திருக்கணும்? வாரது குறைஞ்சிட்டு. ஏனென்றா they are losing relevance. நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவையால் செஞ்ச விஷயங்கள், அவையால் செஞ்சு கொண்டிருக்கிற விஷயங்களால they are losing relevance. So let's not talk about that. எங்களுக்கு இருக்கிற கடமை, இப்ப எனக்கு I'm in the 50s, ரைட்? எனக்கு இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் 20 வருஷம் மேக்சிமம் I'm lucky, எனக்கு ஒரு ஆக்டிவா இருந்தேன். என்னால செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, ரைட்? அதாவது நான் சில திட்டங்கள் நான் என்னால செய்யலாம். எந்த நிதி பங்களிப்புல, எந்த கெப்பாசிட்டியோட, எனக்கு இருக்கிற சர்க்கிளுக்குல சென்ட் ஜான்ஸோ ஜெஃப் கலம்பி ஹிந்துவோ அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு வட்டத்திலேயோ ஒரு பிசினஸ் முயற்சியோ அல்லது ஒரு ஆளை ஊக்கப்படுத்தியோ ஏதாவது ஒன்று நான் செய்யலாம், ரைட்? ஒரு 10 பேருக்கு நான் செய்யலாம், 20 பேருக்கு நான் செய்யலாம் மேக்சிமம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் 20 பேருக்கு 10 பேருக்கு செஞ்சு கொண்டு வந்தோம்டா நாங்கள் ஒரு ஆளுமையுள்ள தூய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விடலாம். அந்த சமுதாயம் தன்னை நாளையை பார்த்துக்கொள்ளும். இந்த அரசியல் தலைவர் எங்களுக்கு தேவையில்லை, ரைட்? இந்த வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு தங்களை இருப்ப வைக்கிறதுக்காக எலக்டோரல் பேசிஸ்ல கதைக்கிற எந்த அரசியல் தலைவர்களும் கதைச்சு அவையோட மினக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லைன்னுதான் எந்த எண்ணம். That's the conclusion I have come after a long journey. அதாவது தற்சமய அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் ஒன்றையும் முன்னேற்றிக் கொள்ள முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நிச்சயமா இது அவர்களுக்கான காலம் கடந்து விட்டது. அவர்களுக்கு காலமும் மக்களும் வழங்கிய காலம் கடந்து விட்டது. அவர்களால் இயலாது என்று சொல்லின காலம் என்றது காலம் நிரூபித்து விட்டது. ஆனால் அந்த கொள்கை பிரகாரம் நாங்கள் இறந்த இளமையை மீட்பது என்று இல்லாவிட்டாலும் அதிகார பரவலையொட்டி ஒரு மாகாண சபை ரூபத்தில் அல்லது போனால் மாவட்ட சபை ரூபத்தில் உருவாகுவது, அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுடைய பிராக்டிகலா யோசிக்கலான்னு இந்த ஜேவிபி அரசாங்கம் இந்த மாகாண சபை முதலமைக்கு எதிராக தான் ஆயுதம் ஏந்தி போராண்டு 84ஆம் ஆண்டு. இந்த 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 அவங்கள் எங்களை போல இல்லை. அதான் சொன்னேன், நாங்கள் எப்படி தமிழ் தேசிய சிந்தனையில இருந்து வழுவி போனோமோ எல்லாரும் அவங்க தங்களுடைய சிங்கள பௌத்த தேசியவாதம் 5 பஞ்சசீல கொள்கை தான் ஜேவிபி 5 கொள்கை இருக்கு. அந்த 5ஐயும் பிடிச்சு கொண்டிருந்தாங்க. போன வருஷம் நவம்பர்ல ரோகண விஜயவீரியன் அவங்களோட மாவீரர் நாள் ஜெயத்திர மாகாண அணுவோட ஸ்பீச்சை கேட்டுக்கேண்டா, சிங்களத்துல ஸ்பீச்சை கேட்டுக்கேன் அவன் சொல்லுவான் எப்படி தாங்கள் அந்த கொள்கையை பிடிச்சு கொண்டு வந்ததால தங்களை விட்டு கிணபேர் விட்டு பிழை போனாங்க. குமார் குணரட்னத்துல இருந்து இந்த நிஹால் கலபதியில இருந்து இந்த பிமல் வீரவன்சல இருந்து எத்தனை பேர் தங்களை விட்டுட்டு போனாங்க. ஆனா தங்க கொள்கையை விடையில, தில்வின் சிவா கொள்கையை விடையில, ரைட்? அப்ப அவங்களுக்கு காலம் ஒரு சான்ஸை கொடுத்தது. நாங்கள் கொள்கையை பிடிச்சு கொண்டு இருக்கையில, நாங்கள் கொள்கையை வச்சுக்கொண்டு கொள்கையை வித்து பிழைச்சு கொண்டு நாங்க எங்களோட வரலாறு நான் என்னத்தை பற்றி சொல்றேன், ரைட்? சோ இன்றைக்கும் அதான் நடக்குது. சோ இதுல எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா எங்களை இருப்பத்தக்க வச்சுக்கொள்றது, ரைட்? யாழ்ப்பாணத்துக்கு நீங்க போனீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸா மார்ச்ல பிக் மேட்சுக்கு போவேன். ஒரு முறையும் பிக் மேட்ச்ல ஒரு காண்றபடியே அடுத்த வருஷம் இருக்க மாட்டான், ரைட்? அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், ரைட்? எங்களோட இருப்பை தக்க வைக்கிறதா எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. எங்களோட கெப்பாசிட்டி பில்டிங், ரைட்? எங்களோட பிள்ளைகளுக்கு பர்சனாலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரைட்? இதுகளை டெவலப் பண்றதான் எங்களோட ப்ரையாரிட்டி. வர முடியாத மாகாண சபையும், ரைட், பகிரப்பட விரும்பாத அதிகாரத்தையும் எப்படி நாங்க கேட்போம்? எப்படி கேட்போம்? எங்களுக்கு என்ன பலம் இருக்கு, என்ன பார்கெனிங் சிப்ஸ் இருக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கு? இந்த எலெக்ஷன் நடக்கலையே, ரைட்? இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கல
ஜேவிபி வரலாற்றுல முதல் முறையாக சிங்கள கட்சியில இல்ல, வரலாற்றுல முதல் முறையாக ஆதரவு தேடி கேட்ட ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி. ரைட். மார்டின் ரோட்ல வந்து அனுர குமார் திசநாயக்க கேட்டது வந்து தமிழரசு கட்சியா. ரைட். அன்றைக்கு தமிழரசு கட்சி அந்த ஆதரவு அளிச்சிருந்தா இன்றைக்கு நாங்க அரசாங்கத்துல பங்காளிகள். தமிழரசு கட்சி ஆதரவு அளிக்காம போனதுக்கான அரசியல் காரணம் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா அரசியல் காரணம்? அவர்கள் ஆதரிக்காமல் போனதற்குரிய அரசியல் காரணம் வந்து அவருடைய பரவலை போக்கு. அவர்கள் பெரும்பான்மை கட்சிகளுடன் நட்பாக இருந்தவர்கள். இந்தியா எடுத்த கணிப்பை கூட அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் இவருடன் பிரேமதாசாவுடனும் அதே சமயத்தில் ரணிலுடனுடைய உறவில் தான் இருந்தார். உறவு என்று சொல்ல நீங்க சொன்னீங்க, உறவு உறவுதான், அது அரசியல் காரணம் இல்லை. உறவு தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் வருகிறது அறகலையின் பின்னர். ரைட். நிச்சயமாக தென்னிலங்கை ஒரு மாற்றத்துக்கு தயாராகிவிட்டது. இவ்வளவு காலம் இனவாதம் பேசி வந்த ஒரு கட்சி இந்த முறை இனவாதம் பேசாமல் வடக்கில் வந்து உங்கள் வீடு தேடி வந்து அரசியல் கட்சி ஒரு ஆதரவு கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்காம விட்டதுக்கு அரசியல் காரணம் எதுவும் இருக்க முடியாது. ரைட். சோ அரசியல் காரணம் எதுவும் இருக்க முடியாது. அன்றைக்கு எவ்வளவு வேற மற்ற விடுதலை புலிகள் எத்தனையோ சந்தர்ப்பங்களை தவற விட்டார்கள் சொல்கின்றோம். இது அண்மையில் நடந்தது. இதுக்கு எந்த விதமான அரசியல் காரணமும் இல்லை. உறவுகள், நட்புகள் காரணம். ரைட். அதாவது எல்லாரும் ஒரு ஆள் 2 பேர் இல்ல, முழு பேரும். ரைட். பார் பெர்மிட் எடுத்தாக்கள்ல இருந்து அதை காட்டி கொடுத்தாக்கள்ல இருந்து எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றோம். சரியும் இவையில தள்ளி வைப்போம். ரைட். இவையில தள்ளி வைக்க அதான் அடுத்த எலெக்ஷன் என்ன நடந்துச்சு? 2 மாசத்துல வந்த எலெக்ஷன்ல இந்த ஆதரவு அளிக்காமல் போனாக்கள் எல்லாரும் வெளியில போயிருந்தோம். மக்கள், நாங்கள் ஒன்றும் செய்யல, மக்கள் தான் செஞ்சோம். ரைட். நீங்கள் அந்த கேள்வியை இன்னொரு விதமாக பார்த்தீர்களாக இருந்தால் இந்த உறவுத்தன்மைகள் தான் அந்த சம்பந்தனுடைய உறவுகள் தான் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த சரத்பன் சாகுவை ஆதரிக்க சொல்லி தமிழ் மக்களை கேட்டு தமிழ் மக்கள் தமிழரசை கேட்டபடியால் சரத்பன் சாவுக்கு ஆதரவு தந்தாங்க. அப்படி சொல்லல. தமிழரசு கட்சி கேட்டதுக்காக ஆதரவளிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக விழுந்த வாக்குன்னு சொல்லலாம். ரைட். தமிழ் மக்கள் எப்பவும், குறிப்பாக நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தபடியே சொல்றேன், தமிழ் மக்கள் எப்பவுமே அரசியல் தேர்தல்கள்ல சரியான முடிவில் எடுத்திருக்கிறார்கள். ரைட். இந்த முறை சாவச்சேரன் இந்த போன எம்பி எடுத்தாலும் I don't want to mention his name. ரைட். அது ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட். அதுகளுக்கு தேவை, அப்படி ஒரு ஆள் தேவை. ரைட். தோற்கடிக்கப்பட்டாக்க தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். ரைட். வெள்ள வைக்கப்பட வேண்டியவர்கள் சில பேர் துத்துமாத்துல வின் பண்ணிச்சிட்டோம். ரைட். So தேர்தல் முடிவுகள் செய்யத்தான் இருக்கு. So I don't want to talk about the past. I only want to focus on the future. Right. So ஒரு ஆளை பற்றியோ அல்ல ஒரு அரசியலை பற்றியோ நான் குறைவா கதைக்க விரும்பல. இல்லை, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவைலபிலிட்டி பிரயோசனம் இல்லை. நாங்கள் இனி செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். இது இந்த அதிகார பரவலாக்கள், இந்த அரசியல் அமைப்பு திருத்தம், இதுகள்ல நினைக்கிறதுல எனக்கு எந்த எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ரைட். எனக்கு இருக்கிற லிமிடெட் டைம்ல I only want to focus on economic development, social development, capacity building. ரைட். அடுத்த ஜெனரேஷனை தயார்படுத்திட்டு போவோம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தேன். நான் மெல்பர்னுக்கு வந்ததால எனக்கு என்ன வளப்படுத்தக்கூடிய இருந்தது. So I want to give something back. ரைட். அதுதான் எனக்கு இருக்கிற 20 வருஷம். இதுல போய் நின்று நான் மாகாண சபையோ மாவட்ட சபையோ அடிபடுறதுல நீ எந்த டைமும் நான் வேஸ்ட் படுத்துவேன். இந்த பர்சனல் கருத்து. ரைட். ஒரு கேள்வி சுருக்கமான ஒரு சுருக்கத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த இடத்தில் வந்து நான் ஒரு நாடு என்று சொல்லும் பொழுது தன்னியாட்டை பற்றி கருதவில்லை. நான் எங்களுடைய தேசியத்தை பற்றியும் தமிழ் மக்கள் விரும்பிய தேசியத்தை பற்றியும் அவர்களுடைய இருப்பை பற்றியும் தான் கதைக்கிறேன். அதாவது வடகளை பற்றி அதைத்தான் நான் நாடு என்று சொல்கிறேன். சென்ற முறை நான் இந்த சோடுகளில் தான் சத்தியபாண்ட கதைத்துக் கொள்வது பொழுது சில ஜேவிபி பிரமுகர்களுடன் கதைத்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு இதை சொல்லியிருந்தேன். அதாவது வரலாறு நதி ஒரு மாதிரி ஓடுவதில்லை,
காத்திருக்கிறோம். பேசிக்கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னார். அதுக்காகத்தான் நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு சொல்லுவது, அதாவது நான் கோட்டேஷனை வைத்திருந்தா உங்களுக்கு வரலாறு அதிகமாக வருவதில்லை. அதே சமயத்தில் ஜேவிபி உட்பட எல்லா சிங்கள தரப்புகளுமே தமிழ் மக்களினுடைய உரிமை போராட்டம் அல்லது சுயநிர்ணய உரிமை அல்லது போனால் தேசிய போராட்டத்தை தம்முடைய மன்னிக்கவும், நீங்கள் கேட்ட கேள்வியை மீளவும் கேளுங்கள். இணையம் தளத்தில் சரியாக வரவில்லை என்று நம்புகிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியை மீளவும் கேளுங்கள். அது சரியாக இணைய இணைப்புகள் சரியாக இருக்கவில்லை, அதனால் சரியாக வரவில்லை. இந்த இடத்தில் அதாவது இந்த இடத்தில் நான் நாடு என்று கருதுவது, எங்களுடைய தேசியத்தை நீங்கள் கூறி தமிழ் மக்கள் இருப்பை, அந்த இருப்பை மாகாணங்கள் நான் அடிப்படையாக கருதுகிறேன். அது தனிநாட்டு தனி அழகன்றல்ல. எங்களுடைய இருப்புகள் சான்று என்னொரு அடிப்படையிலும் தமிழ் மக்கள் தங்களுடைய சுய தேசியத்துடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தை சிங்கள பகுதி மக்களோ அன்றைக்கு சரி இன்றைக்கு சரி தமிழ் மக்கள் நடத்துகின்ற அப்படியான ஒரு அரசியல் போராட்டம் தங்களுடைய நாட்டு மக்கள் தங்கள் உரிமைக்காக எடுக்கிற போராட்டமாக இல்லாமல் தங்களுடைய, அதாவது சிங்கள நாட்டுக்கு எதிராக நடத்தும் போராட்டம் என்ற ஒரு கருத்தில் அரசியல் அடக்குமுறை மேற்கொண்டபடியால்தான் இன்றைய நிலைக்கு நான் சொன்னதையே திருப்பி சொல்றேன். கால் பிரேக்கப் ஆகுது. நான் சொன்னதை திருப்பி சொல்றேன். நீங்கள் உங்களோட சிந்தனையோட்டம் நீங்கள் அது இதுன்றது இது ஒண்ணு எனக்கு விளங்குது, ரைட்? I'm coming from a different way, ரைட்? 58ஆம் ஆண்டு தனி சிங்கள சட்டம் கொண்டு வரையில எத்தனையோ தமிழ் அரசு உத்தியோகர்கள் பாதிக்கப்பட்டார்கள். But they survived, ரைட்? நாங்க தக்கன பிழைக்கும் ஒரு சமூகம். 72ஆம் ஆண்டு தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்ட பொழுதும் பாதிக்கப்பட்டது நாங்கள். ஆனா நாங்க தக்கன பிழைச்சோம், ரைட்? நாங்கள் வேற வேற கோர்சஸ், சார்டர்ட் இன்ஜினியரிங் படித்தோம், சார்டர்ட் மெக்கானிக் படித்தோம், சிஎம்ஏ படித்தோம், பிழைச்சோம், ரைட்? 77ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டுல பொருளாதார தடை இருக்க போது ஸ்ரீபாவம் இதுல வடக்கு மாகாணம் அக்ரிகல்ச்சர்ல மேலோங்கி இருந்தது. வடக்குல இருந்து கிட்டத்தட்ட 40-50 வரை போவோம்னு சொல்லுவாங்க தெற்கு ஒவ்வொரு நாள், ரைட்? 77ஆம் ஆண்டு பொருளாதாரம் திறக்கப்படும் பொழுதும் மேன்மை அடைஞ்சது, பெனிஃபிட் அடைஞ்சது நாங்க. அதாலதான் 83ஆம் ஆண்டு கலவரம் நடந்தது. was targeting our economy, ரைட்? ஆனா இன்றைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்? நான் முதலாவது கேட்ட கேள்வி உங்களுக்கு ஏன் நான் கேட்டேன், மலையக தமிழரை பற்றியும் முஸ்லிம்ஸை பற்றியும் கேட்டினான். நாங்கள் இந்த 36 வருட யுத்தத்துல இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை முன்னேற்றிக் கொண்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, துபாயில இருந்து வியட்நாம் வரை இருக்கிற ஒவ்வொரு சமூகமும் முன்னுக்கு போயிடுச்சு, ரைட்? குளோபலைசேஷன். நாங்கள் இன்றைக்கு எங்க இருக்கிறோம்? நாங்கள் பின்னோக்கி போயிட்டோம். கல்வியில முதலாவது இடத்துல இருந்த வடக்கு மாநிலம் இன்றைக்கு 9, 8ஆம் இடத்துல நிக்குது, ரைட்? இதுக்கும் அரசியல் வடக்கு மாவட்ட சபைக்கும் மாகாண சபைக்கும் சமஷ்டிக்கும் என்ன சம்பந்தம்? இதுல திருத்துறதுக்கு அது அவ்வளவு தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் இருக்கிறத வச்சுக்கொண்டு செய்யறத நாங்க போக்கஸ் பண்ணலாம். மாகாண சபை மாவட்ட சபை அதிகார பரவலாக்கள் கலைக்க வேண்டியாக்கள் காய்ச்சி கொண்டிருக்கலாம். என்ன போலாக்கள் எந்த வியூ எங்களால செய்யக்கூடிய எங்கட லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், ரைட்? அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை செஞ்சுட்டு போலாம் என்றதான் எண்ட் ஒப்பீனியன். அதுக்காக நான் இந்த வேளையில் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். இந்த வேளையில் எங்களோடு ஒரு நேயர் ராஜ் அவர்கள் மெல்பர்ன் இருந்து இணைக்கிறார். வணக்கம் ராஜ். வணக்கம் சத்யபாலன், வணக்கம் ரவீந்திரன் அவர்களே, வணக்கம் ஜூட். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள், என்ன அரசியல் தத்துவத்தின் அடிப்படையில தமிழிசை கட்சி ஜேவிபிக்கு
வாக்களிக்க மறுத்ததுண்டு. அந்த கேள்விக்கு நான் விடை சொல்றதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தது மக்கள் விரும்பி அல்ல, மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான வாக்கன்று. அப்படி இருக்கும் போது என்னுடைய கேள்வி, சஜித் பிரேமதாசாவுக்கு பெருவாரியான தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தது தமிழரசு கட்சி கேட்டுக்கொண்டதுனாலா? உங்களுடைய கருத்து என்ன அதுக்கு? எந்த தேர்தல்ல? 2019 தேர்தல் கடந்த ஜனாதிபதி தேர்தல்ல சஜித் பிரேமதாசாவுக்கு பெருவாரியான தமிழ் மக்கள் வாக்களித்தது எந்த அடிப்படையில? தமிழரசு கட்சி கேட்டுக்கொண்டதுனாலா, அதாவது சஜித் பிரேமதாசா என்ற அன்பாளா? நான் நினைக்கிறேன் அது தமிழரசு கட்சி கேட்டுக்கொண்டதால வாக்களிக்கல என்றதை என்னுடைய கருத்து. அது மக்கள் தமிழ் மக்கள் எப்பவுமே அரசியல் தெளிவோடு தான் இருந்திருக்கிறார்கள். தெரியும், அவர்களுக்கு இந்த தென்னிலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மாற்றம் சரியாக தெரியாது என்ற அவர்கள் தமிழ் பத்திரிகைகளை விட தமிழ் தொலைக்காட்சிகளை விட வேறு இது பார்ப்பதில்லை. சரியோ, எங்களுடைய அரசியல் தலைமைகள் சரியாக தென்னிலங்கையில் என்ன நடக்கிறது என்பதை சொல்லவில்லை, அதை மறைத்து விட்டார்கள். ரைட், அந்த பிரச்சாரத்தில் என்னத்தில் ஈடுபடவில்லை. சோ நீங்கள் ஏன் சஜித்துக்கு வாக்களித்தார்கள்? அது போன முறையான லெப்ட் ஓவரா இருக்கலாம், போன முறையான ஹேங் ஓவரா இருக்கலாம், போன முறை வாக்களிச்ச ஹேங் ஓவரா இருக்கலாம். ரைட், மற்றது ரணிலுக்கு மேல் இருந்த வெறுப்பா இருக்கலாம். ரைட், சோ நான் இந்த தமிழரசு கட்சி சொல்லித்தான் வாக்களிச்சது என்று சொன்னதை நான் எந்த தனிப்பட்ட முறையில் நான் அதை நம்பல. சரி, ஓகே, நல்லது. அதான் இந்த கேள்வி, இந்த என்னுடைய கேள்விக்கான உங்களோட பதில். அதாவது நீங்கள் சொல்றீங்க தமிழரசு கட்சி கேட்டுக்கொண்டதற்காக வாக்களிக்கவில்லை என்றால் நீங்க என்னென்று எதிர்பார்ப்பீங்க? தமிழரசு கட்சி ஜேவிபிக்கு ஓட் போடுங்கன்னு சொன்னா வாக்களித்திருப்பார்கள் என்று. ஏனென்றால் ஜேவிபியை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எந்த விதமான ஒரு பேஸும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வடகிழக்கை பிரிப்பதற்காக முன்முறமாக நின்றவர்கள், யுத்தத்துல முன்னின்று இளைஞர்களை சேர்த்து கொடுத்தவர்கள், கடும் இனவாதம் பேசியவர்கள். அப்படிப்பட்டவர்களை அவர்களுக்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சி கேட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது எப்படி? இல்ல, அதுல வித்தியாசம் இருக்கு. ஜேவிபிக்கு ஆதரவளிக்க வேண்டிய அந்த ஜேவிபி என்பிபி இது அறகலைக்கு பிறகு நடந்தது. நீங்க சொன்னதெல்லாம் வரலாம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரைட், லீடர்ஷிப் பண்றது மக்களுக்கு சரியான நேரத்தில் சரியானது சொல்றது, மக்கள் விரும்புறத சொல்றேன். ரைட், 2024 தேர்தல்ல போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கவோ என்பிபி என்ற ஜேவிபியோ இனவாதம் பேசல. அறகலைக்கு பிறகு தெற்குல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு மாற்ற அலை ஏற்பட்டது. அந்த மாற்றத்தை நாங்க விளங்காமல் 2010 வட்டுக்கோட்டை தீர்மானத்திலையும் 2009 பிடிச்சு கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னா நாங்க முன்னேறலாது. சோ அதான் நடந்தது. அன்றைக்கு சரியான வழிகாட்டுதல்ல அந்த கைய பிடிச்சிருந்தா நாங்க இன்றைக்கு அரசாங்கத்துல பங்காளிகள். நான் ஏன் முதலாவது கேள்வி கேட்டேன், நான் தொண்டமானும் அஷ்ரப்பும் என்ன செஞ்சவில்லை என்று. அவங்களோட சமூகம் இன்றைக்கு அங்கே இருக்கு, நாங்க அங்கே இருக்கிறோம். 48ஆம் ஆண்டு 51ஆம் ஆண்டு தேர்தல்ல இன்றைக்கு சமஷ்டியே வேண்டாம் என்று சொல்லி கதைக்கிற தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் கைத்தொழில் அமைச்சரா இருந்தபடியாத்தான் கேஸ்லயும் பெரந்தன்லையும் வாழச்சேனையிலையும் ஒட்டிசுட்டாலையும் ஃபேக்டரி நடந்தது. அங்க ஃபேக்டரி போடுறதுக்கான எந்த விதமான பொருளாதார சமூக கனியவள ஆதாரமும் இல்லாமல் இருந்தது. ஆனா அவர் அமைச்சர் இருந்தபடியத்தான் இந்த இடங்கள்ல ஃபேக்டரி வந்தது. எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு வந்தது. நாங்கள் ஓஹோன்று இருந்து நாங்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முதல் சரியா இப்படி வரலாறு காய்ச்சி கொண்டு அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க என்று சொல்லி பழங்காலத்துல நிக்காமல் நிகழ்காலத்துல அனுரகுமார திசாநாயக்கோட உரைகளை நீங்க தொடர்ந்து கேட்டு வந்தீங்கடா. ரைட், அவர் எவ்வளவு ப்ரோக்ரஸிவான விஷயங்கள் காய்ச்சிக்கிறாங்க தெரியும். ரைட், மெல்பர்ன்ல உரைகள் கேட்டிருக்கிறார். சக்தி டிவியில அவங்களோட சிங்கள இதுல சட்டன. ரைட், பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு முதல் அவர்கிட்ட லாஸ்ட் இன்டர்வியூ ஒரு பிரேக்குக்கு போறது கேட்பாங்க, 5 நிமிஷம் தரம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க. அவர் 48ஆம் ஆண்டுல இருந்து 2009ஆம் ஆண்டு நடந்த தமிழர் பிரச்சனைய சுருக்கமா சொல்லி இது ஒரு சாபக்கேடு, இதை நாங்க பிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு சிங்களத்துல. ரைட்,
அதே அனுரகுமார திசாநாயக்க தான் அதே ஜேவிபியில இருந்து நீங்க சொன்ன அவலத்தையும் செஞ்சவர். சரி, அப்ப சரி, இப்ப நீங்க சொல்றீங்க தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சியோ இல்ல தமிழ் தலைமைகளோ ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கணும், சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப தமிழரசு கட்சி விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு இவர்கள் இந்த பழைய ஞாபகங்கள் தமிழ் மக்கள் மனதில் இருந்து போகும் வரைக்கும் எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இவர்களை நோக்கி ஒரு ஒரு விளக்கத்தை அளித்தால் மக்கள் அதை நம்புவார்கள் அல்லது ஏற்றுக்கொள்வார்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்றீங்க அரசாங்கத்திலே ஒரு அங்கம் என்று. அங்கமாக வரவேணுமோ இல்லையோன்னு தீர்மானிக்கிறத விட நாங்கள் அமைச்சரவையிலே பங்கேற்பதானால் கூட எங்களுக்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்று சொன்ன சுமந்திரனை துரோகி என்று சொல்ல தமிழ் சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கத்துல பங்காளிகளா இருக்கிறதுக்கு? ஏற்றுக்கொள்ற எல்லாரும், அதான் நான் சொல்றேன், எல்லாரும் விரும்புறத சொல்றது இஸ் நாட் லீடர்ஷிப், ரைட்? எல்லாரும் விரும்புறத சொல்றது. இப்ப கடைசியா நடந்தது, அடுத்து வந்த 2 மாசத்துல வந்த புது தேவை என்ன நடந்தது? இன்றைக்கு தமிழ் மக்கள் யாரோட போய் பின்னால் நினைக்கிறோம்? சுயநலம் சேர்க்கிறோம். என்ன ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா வெல்லுவார் என்று அவருக்கு வாக்களித்தார்கள். தோல்வி அடைஞ்ச உடனே 2 மாதத்துக்குள்ள என்ன வித்தியாசத்தை கண்டார்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்கிறதுக்கு? சுயநலத்தை விட விளக்கம் செய்யலாம் நினைக்கிறீங்களா? விளக்கம் செய்யலாம் இல்ல. ஐ திங்க் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். தாங்கள் 2 மாதத்துக்கு உணர்ந்து விட்டார்களா? 2 மாதத்துக்குள்ள என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், தமிழ் அரசியல்வாதிகளினுடைய இருந்த அதிருப்தி, அது தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கிவிட்டது. நாங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை சூஸ் பண்ணுவோம். அதுதான் நடந்தது. குமார திசாநாயக்காவுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலில் கேட்டிருந்தா நிச்சயம் வாக்களித்திருக்க மாட்டார்கள். ஜனாதிபதியா வந்தது பிறகு அவருடைய கட்சிக்கு வாக்களிச்சால்தான் தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றதுக்காகத்தான் 2 மாதத்துக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு மாயாஜால வித்தை காட்டி அந்த குமார திசாநாயக்கா இந்த கட்சி 3 சீட் எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு அப்படி ஒன்றும் தமிழ் மக்களுக்கு செய்யவும் இல்லை, உறுதிமொழியும் கொடுக்கல. ஜனாதிபதி அனுரா கொடுத்த உறுதிமொழியை கூட பார்லமெண்ட் தேர்தலில் போட்டியிட்ட பார்லமெண்ட் வேட்பாளரை கொடுக்கல. எல்லாம் சுயநலத்துக்காக தமிழ் மக்கள் செய்தது. அந்த சுயநலத்தை உள்ள தமிழ் மக்களுக்கு நீங்க சொல்றீங்க தமிழரசு கட்சியோ தமிழ் தலைமையோ சரியான வழிகாட்டி இருந்தால் அது சரியான முறையில வாக்களிச்சு நாங்கள் அரசாங்கத்திலே ஒரு அங்கமாக வந்திருப்போம் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு தூரம் ஒரு யதார்த்தமாக இருக்கும் என்று எனக்கு விளங்கல. எனவே இந்த ஆதங்கத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு, பாயிண்ட் இருக்கு. நான் அதை டிஸ்அக்ரி பண்ணேன். நன்றி. அதாவது திரு செல்வதுரை ரவீந்திரன் அவர்கள் இணைவதற்கு முன்னர் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, இந்த அறகலையில் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு சரியாக பிரதிபலிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள், அல்லது சொல்லவில்லை என்று, அல்லது தமிழ் மக்கள் அந்த தென்னிலங்கையில் ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்த போது அது சிங்கள சமூகத்துக்கான மாற்றம், தங்களுக்கான மாற்றம் இல்லை என்ற ஒரு மனப்பான்மையில் இருந்தார்கள் என்றுதான் நாங்கள் கருதலாம். அப்படித்தான் நமது தமிழ் தலைவர்களும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இது உங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனை இல்லை என்று. அது பின்னர் மாற்றமடைந்ததுக்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது வாக்குகளாக தமிழ் மக்கள் அதை மாற்றிக்கொள்வதற்கான காரணம் என்னவாக? எனக்கு இந்த வாக்குகளை பற்றி நான் பெருசா இதன் இல்லை சத்யபாலன், ரைட்? நான் இப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும், மெல்பர்னோ சிட்னிலையோ கனடாலேயோ அல்லது யாழ்ப்பாணத்திலே காய்ச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இளைஞர்கள் குறிப்பாக ரைட் ஜேவிபி நினைக்கிறார்கள், ரைட், கட்சியில் நினைக்கிறார்கள், செயற்பாட்டாளர்கள் டொரண்டோ, மெல்பர்ன், லண்டன் இதுல ஜேவிபி தமிழ் மக்கள் இணைத்துக் கொள்கிறது, ரைட், பெருவாரியாக இணைத்துக் கொள்கிறார்கள். அதுதான் மாற்றம், உண்மையான மாற்றம். வாக்கு 3 சீட் கிடைச்சது பெரிய விஷயம் இல்லை.
ரைட். இதுக்கு முதல் டக்ளஸ் தேவானந்தாக்கும் அங்கஜனுக்கும் விஜயகலாக்கும் போன ஓட் தான் அந்த 3 சீட். ரைட். மற்றது ஒரு 5000 ஓட்ல தமிழரசு கட்சி அது ரெக்மெட்டிக்ஸ். ஸோ 3 சீட் கிடைச்சது அந்த ஓட் சொல்லலாம். ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ரைட். ஒரு இன்டர்பிரிட்டேஷன். யூ லுக் அட் இட் டிஃபரெண்ட் வேஸ். பட் இன்றைக்கு நடக்கிற மாற்றம் யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்களப்பிலையும் மெல்பர்ன்லையும் வேறு நாடுகளையும் ஜேவிபியில் தமிழ் மக்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்பிபி என்ற பெயரில் ஜேவிபி இணைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனைகளுக்கு. அதுதான் நாங்க நிப்பாட்டோம். ரைட். அது அந்த ஜேவிபிக்கு மக்கள் இணைவதையும் ஜேவிபி நோக்கி போறதையும் இன்னைக்கு நீங்க மாநகர சபை தேர்தலில் பாத்தீங்கன்னா யாழ் மாநகர சபையில ஜேவிபி போட்ட கேண்டிடேட் இருக்க கெப்பாசிட்டி தமிழ் மக்கள்ல யார்கிட்டையும் இருக்க இல்லையா? தமிழ் தேசிய கட்சிகள் ஃபீல் பண்ண எந்த இதையும் கபிலன் சத்தியமூர்த்தி இருந்த கெப்பாசிட்டி இருக்கல. அப்படியான இளைஞர்களை ரஜீவன் ரைட் ஒரு ஆளுமையுள்ள அதிபர் ரைட் அதை விட வேற ஆளுமொழியாக்கள் இன்னைக்கு ஜேவிபியோடு சேர்றார்கள். தமிழரசு கட்சியிலயோ தமிழ் காங்கிரஸ்லயோ போய் சேரணும் இல்ல. ஏன்? அதுதான் பிரச்சனைகளுக்கு. அதுதான் நாங்க நிப்பாட்டோம். அதை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை ஏன் நிப்பாட்ட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதுதான் என்னுடைய நிச்சயமா நிப்பாட்டணும். இல்லாட்டிக்கு எங்கட இருப்பு இல்லாமல் போயிடும். எங்கட அடையாளம் இல்லாமல் போயிடும். நாங்கள் ஒரு அசிமுலேஷனுக்குள்ள போயிட்டோம்னு சொல்லி சொன்னா அப்படி நாளைக்கு எங்கட தனித்துவம் இல்லாமல் போயிடும். ரைட். இவங்கள் உள்ளுக்குள்ள அந்த நான் சொன்னனே இவங்க சும்மா வந்துட்டு போற இந்த விஜயிட கட்சி மாதிரி இல்ல, தாவேக்கா மாதிரி இல்ல. அவங்களோட இயக்கம் எங்கள்கிட்ட எப்படி 20 இருந்ததோ இபிஆர்ல இருந்ததோ அவங்களோட கொள்கையில ஒரு இயக்கம். சரியா? அவங்க அதை விட்டு வர மாட்டாங்க. ஸோ தே ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி, தே ஹேவ் அ பிளான். ரைட். இது ஒரு பைப்பர் மாதிரி தான். பைப்பருக்கு அது மாதிரி தான் நாங்க பின்னால போய் கொண்டிருக்கிறோம். ரைட். அறியாமல் பின்னால போய் கொண்டிருக்கிறோம். எங்களை வசியப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதை நாங்க நிப்பாட்டோம். சரி, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இன்னொரு விடயம். மன்னிக்கவும் வேண்டாம், நான் ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது வர முடியாத மாகாண சபை என்ற ஒரு சென்டென்ஸை பார்த்தீர்கள், அல்லது அடிப்படையிலே உங்கள் மனதில் இருப்பது மாகாண சபை வந்தாலும் எம்மவர்களால் அதை சரியாக கையாள முடியாது என்ற விடயத்தில் தான் இதை நீங்கள் நான் ஒரு சவாலாகவே சொல்கிறேன். இருக்கிற மாநகர சபையை உள்ளூராட்சி சபைகளை முறையாக நடத்தி காட்டுங்க முதல். இதுக்கு முதல் மேயரா இருந்த ஆனந்த் என்னுடைய நண்பர், ஆளுமையுள்ளவர். ரைட். மணிவண்ணன் ஆளுமையுள்ளவர். ரைட். அவர்களாலேயே செய்ய முடியாமல் அவர்களால் செய்ய முடியாமல் போனதுக்கு அவர்கள் காரணம் இல்லை. அந்த 2 ஆளுமைகளுக்கு காரணம் இல்லை. அவர்களை யாருமே செய்ய விடவில்லை. ரைட். செய்ய விடவில்லை. ஒரு நல்லது இந்த முதலாவது இந்த பேஸ்புக் நிப்பாட்டினா, இந்த சோசியல் மீடியா நிப்பாட்டினா தான் எங்களுக்கு இந்த சோசியல் மீடியால தான் நாங்க அழிஞ்சு கொண்டு போறோம். ரைட். எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றது, எல்லாத்துக்கும் நக்கல் அடிக்கிறது, ஒருத்தரும் ஒன்றும் செய்ய இயலாது, கட் பண்ணி போடுறது. சோசியல் மீடியா எப்படி கூடாம நெகட்டிவா பாவிக்கணுமோ அப்படித்தான் நாங்க பாவிக்கிறோம். ரைட். இதை நிப்பாட்டினா எல்லாம் சரி வரும் எங்களுக்கு. ரைட். சோ நாங்கள் யாரையுமே முன்னுக்கு வர விட மாட்டோம், யாரையுமே நல்லது செய்ய விட மாட்டோம். ரைட். ஆக்களை ட்ரோல் பண்ணி ஆக்களை நெகட்டிவா போட்டு ஆக்களை அண்டர்மைன் பண்ணி வெட்டி இல்லாம செஞ்சுட்டு போவோம். ரைட். ஆனபடியா இந்த பெரிய ஸ்கேல்ல லார்ஜ் ஸ்கேல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஸ்கேல்ல செய்யறதை விட்டுட்டு மைக்ரோ லெவல்ல சத்தம் இல்லாம நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்குது, மற்ற கிளப்ல நடக்குது. ரைட். எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லை. ஐ கேன் ஒரு 10 ப்ரொஜெக்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம். பட் ஐ ஒன்ட் டெல். வேண்டா, பப்ளிசிட்டி இல்லாமல் உள்ளுக்க நடக்கிறான் இல்லை. as soon as இது வெளியில வந்துட்டேன்னா உடனே அதை ட்ரோல் பண்றது. இந்த ஐபிசி பாஸ்கரனுக்கு நடக்குது. ரைட். அதே மாதிரி நடக்கும். வேண்டா, அவர் பப்ளிசிட்டியை செய்யறாரு. அதே மாதிரி இன்னும் 100 விஷயம் இருக்கு, நடக்குது, 10 விஷயம் நடக்குது. ரைட். ஸோ அதுகளை ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் எந்த ஆங்கிள் தான் பாக்குறேன். நான் நாட் சேயிங் இதுதான் எல்லாரும் செய்யணும்னு சொல்லல. ரைட். நான் எந்த ஆங்கிள் எந்த கருத்தை தான் சொல்றேன். ரைட். பர்சனல் கருத்தை, எந்த தனிப்பட்ட கருத்தை தான் சொல்றேன். நாங்கள் செல்வத்துறை ரவீந்திரன் அவர்களிடம் சிலர் ஒரு பரப்புக்கு போறதுக்கு முதல் இதனை தெளிவுபடுத்திட்டு போகலாம் என்று நான் சொல்றேன். ஒன்று ஏவிபியில் அங்கத்துவர்கள் ஆவதையோ அல்லது என்பிபியில் அங்கத்துவர்கள் ஆவதையோ வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் நாங்கள் நிப்பாட்டுவதற்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். ஓகே, இருப்பத்தக்கவதற்கு அது முக்கியம் என்று சொன்னேன். ஆனால் நான் உங்களுக்கு முதல் தொடங்கிய மாதிரி ஏபிபி சிங்கள
பெரும்பான்மையின் ஒரு பிரதிபலிப்பாக அன்று முதல் இன்று வரை தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அல்லது நீங்கள் சொல்லுகிற இருப்பு என்ற போராட்டத்தை அந்த தங்களுடைய நாட்டு மக்களின் போராட்டமாக பார்க்காமல் தங்கள் நாட்டுக்கு எதிரான போராட்டமாகத்தான் பார்த்தது. அதனுடைய சிந்தனையில் அதற்கு மாற்று சிந்தனை இல்லை அவர்களிடம். இரண்டாவது, சொன்ன மாதிரி அவர்களுடைய கருத்தாளத்தில் நாங்கள் பின்னர் சின்ன விளக்கம் அவருடைய கருத்தாளத்தில் போக கற்றுக்கொள்ளுங்கள், முடிந்து போன காரியங்களுக்கு நியாயம் தராங்க என்பதுதான். சரியோ? அது கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தமிழ் மக்கள் கடந்து போக கண்டிப்பவை என்பவை முக்கியமானவை. அதை சொல்லுகின்ற இருப்பு, அதாவது நிலத்தை பொறுத்தளவில்லை பாதி போன்ற எல்லா இடங்களிலும் பருவமழை எல்லா இடத்திலும் போராட்டங்கள் நடந்து கொண்டது. ஏபிபி அல்லது என்பிஏ படிப்பில் தமிழ் மக்களுக்குரிய பகுதி என்று சொல்லி நாட்டில் எந்த பங்கும் இல்லை. இது ஒரு நாடு போராட்டம். இரண்டாவது, அதாவது அவர்கள் பயப்பட்டு காணாமல் போனவர்கள் அதை அடுத்த பொறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய மன காயல்களுக்காக ஆறுதலுக்காக நீதி நியாயம் பெறுகிறார்கள். இந்த NDP அரசாங்கம் தாங்கள் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது மாற்றமாக தாங்களாகவே முன் வந்து குற்றங்களுக்கான எந்த விசாரணைக்கும் அவர்கள் ஒத்துழைப்பை குறிப்பாக பார்த்திருந்தால் இன்று செவனியை பொறுத்தவரையில் தாங்கள் பணமுதலும் செய்வோம், தாங்கள் அதில் நீதி தருவோம் என்று சந்தர்ப்பவர்கள் எல்லோரும் ஜனாதிபதியோடு சொல்லுகிறார். ஆனால் ஏன் முக்கியமாக சந்திராவின் காலத்தில் நடந்த சம்பவங்களாகத்தான் இப்பொழுது கருதப்படுகிறது. அந்த சந்திரிகாவின் ஆட்சியில் இவர்கள் பங்காளிகளாக அதன் பின்னர் தான் அவர்கள் பங்காளிகளாக வந்து போரை கோரமாக நடத்தி அவர்கள் ஓரளவுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஆனால் தங்கள் காலத்தில் அரசிலிருந்து நடத்தின காரியங்களுக்கு எந்த விதமான விளக்கமும் இதுவரையும் ஒரு ராணுவ தளபதியோ அல்லது எந்த ஒரு ராணுவ சிப்பாயோ விளக்கத்தை பெருக்கப்படவில்லை. உதாரணமாக மாணவர்கள் கொல்லப்பட்டது அல்லது தமிழ் பகுதிகளில் 35 புறகுவியலாக கொல்லப்பட்டார்கள். இல்லை இப்பொழுது எளிய விட்டு வாழை பிடித்தமாக பிடித்து மன்னிக்கணும், உங்கள் இணைய இணைப்பு சரியாக இல்லை, பேச்சுக்கள் தெளிவாக நமக்கு வரவில்லை, குரல் வரவில்லையா? விட்டு விட்டு வருகிறது, பிரேக் பண்ணுகிறது. ஆம், நேர்கள் சுவடுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களோடும் நேர்கள் இணையலாம். பேசுங்கள், பார்ப்போம். இப்போது சரியாக வருகிறது. எந்த விதமான விளக்கங்களோ அல்லது எந்த விதமான விசாரணைகளோ தாங்கள் அங்கம் வைத்த காலத்தில் நடந்த போர்க்குற்றங்களை பற்றி இல்லை. மூன்றாவது, காணிகளை பற்றி எந்தவித இல்லை. மிக முக்கியமாக ஐநா சபை நடைபெற்றிய தீர்மானங்களையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் தமிழ் மக்களிடையே ஒரு
மனப்பான்மை வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த அளவுக்கு சிங்கள மக்களிடையே ஒரு மனப்பக்குவம் அல்லது தமிழ் மக்களை நாங்கள் நடத்திய விதம் விலை இவற்றை மாற்றாக நாங்கள் அவர்களை சமமான மக்களாக நடத்துவ வேண்டும் என்ற ஒரு பார்வை உண்டா? இரவு காலத்திலும் நாங்கள் எல்லாரும் நாட்டு மக்கள் என்று பேசுகிறோமே ஒழிய சிங்கள மக்களிடையே போல் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு இன்னல்கள் இழைத்திருக்கிறோம், அவர்கள் மனப்பக்குவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் அங்கு நடப்பதாக தெரியல. திரும்ப நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டடியில் ஒரு சிங்கள துறவி, கத்தோலிக் துறவி நடந்தது இனப்படுகொலை என்று சொன்ன பொழுது கத்தோலிக்க மதத்திலேயே கூட சிங்கள பகுதியிலிருந்தும் தமிழ் பகுதிகளிலிருந்தும் 2 நிலைப்பாடுதான் நாங்கள் இப்பொழுது காண்கிறோம் மத ரீதியாக. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தமிழ் மக்களை பார்த்து கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள், முடிந்து போன காயங்களுக்கு நியாயம் தேடாமல் நீங்கள் முன்னேறுங்கள் என்று சொல்லும் பொழுது இல்ல, நான் அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்ல பொறுப்பு கூறல் வேண்டும். அதுகள் எல்லாத்துலயும் வெறும் வலு உறுதியா இருக்கிறேன். இந்த யுத்தத்துல நடந்த இதுகள்ல இதா இருக்கிறேன். பட் அது அரசியல் காரணங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னுடைய சிந்தனை ஓட்டம் என்னன்னு கேட்டா, என்னுடைய சிந்தனை ஓட்டம் இதுகள்ல போக்கஸ் பண்றது இல்லை. நான் எந்த சிந்தனை ஓட்டம் வேலை குறுகியதா இருக்குது. என்னால செய்யக்கூடிய விஷயங்களை நான் செய்ய விரும்புறேன் என்னுடைய வாழ்நாள்ல. அதான் என்னுடைய சிந்தனை ஓட்டம். அது அடுத்த ஒரு கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணிட்டு போற இதுவெல்லாம் முக்கியம். இந்த பொறுப்பு இதெல்லாம் ஜேவிபியில போய் ஆக்கள் ஓட் பண்ணி போடு, ஜேவிபியில போய் ஆக்கள் சேர்ந்து தமிழாக்கள் சேர்ந்து கொண்டிருக்க என்னென்ன ஜேவிபி பொறுப்பு கூறலுக்கு ஆதரவளிக்கும், என்னென்ன ஜேவிபி ஐநாக்கு ஆதரவளிக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் மக்கள் எங்களுக்கு பின்னால இருக்கிறாங்க, அவைக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஜேவிபிக்கு எங்கடையாக்கள் போறத வாக்களிக்கிறத ஜேவிபி வடக்கு கிழக்கு மாநிலங்களை காலுன்றத நிப்பாட்டணும். முதலாவது நாங்க ஜேவிபி கூப்பிடணும், என்பிபி சொல்லக்கூடாது. எங்கடையாக்கள் நாங்க என்பிபியில இருக்கிறோம்னு சொல்லுங்க. நான் ஒரு நாளும் சொல்றேன், ஜேவிபி என்பிபி என்றது ஒரு முகமூடி. ரைட்? So let's call a spade. Right? அதாவது அவர்களுடைய சிந்தனைப்பாட்டில் அவர்கள் ஒரு நாடு, ஒரு இனம், ஒரு அதிகாரம் என்ற நிலைப்பாட்டோடு நீங்கள் சொல்லிக் கொண்டு அவர்கள் ஒரு அரசியல் கட்டமைப்பாக இருக்கும் பொழுது அந்த கட்டமைப்பிலிருந்து அவர்கள் மாறப்போவதில்லை. அதனால் என்னுடைய தொடர்கட்டுரைகளை சொல்லியிருக்கிறேன். சிந்தனை ஒரு நாடு, ஒரு தேசம். அந்த இடத்தில் நீங்கள் சொல்ற மாதிரி தமிழ் மக்களுடைய இருப்புக்கான வாகனம் ஒன்றோ அல்லது ஒரு கலாச்சாரம் ஒன்றோ அல்லது ஒரு இனம் ஒன்றோ அல்லது புது சொசைட்டியோ என்ற கருத்தாக்கம் அவர்கள் இல்லை. எல்லோரும் சமம் என்ற ஒரு கருத்தாக்கம் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு புலத்துல இருக்கிற எங்களது பலம் ரைட், கனவே புலத்துல நாங்க நல்லா இருக்கு. அந்த பலம் இன்னொரு ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷனும் முடிஞ்சு போயிடும். எந்த பிள்ளைகள் யாழ்ப்பாணத்துக்கு ஒன்றும் செய்ய போறேன் ரைட். நான் இருக்கு மட்டும் எந்த ஜெனரேஷனுக்கு மட்டும் நாங்கள் திருப்பி எங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தை விட்டோ மட்டக்களப்பை விட்டோ ஆக்கள் போறதை முதல் நிப்பாட்டணும். அங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அங்க திருப்பி எங்களோட பாப்புலேஷனை கொண்டு வந்து இருக்கணும். நீங்கள் கனடியன் தமிழ் காங்கிரஸ் செய்யற வேலை திட்டங்கள்ல சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியா பார்த்துருக்கேன் ரைட். போர்டர் வில்லேஜஸ்ல தென்னமரவடி, கள்ளப்பத்தை திருவண்ணாமலை பேர்கள் போர்டர் வில்லேஜஸ்ல இந்தியால இருந்து உங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனையோ அந்த காந்தியம் மூவ்மெண்ட்ல இருந்தீங்க. நீங்க முந்தி செஞ்ச அதே விஷயங்கள் கோதாசன் இருக்கிற அவைகள் இப்ப திருப்பி அந்த காந்தியத்தை பற்றி நீங்க அன்றைக்கு ஒரு ரிசர்ச்ல படிச்சு ஏன் பாடிக்கணும்? நீங்க 70ஆம் ஆண்டு செஞ்ச வேலைகளை அடிச்சு திருப்பி அதே இதுக்கு நாங்கள் 77ஆம் ஆண்டுல திருப்பி எப்படி கொண்டு வந்து போர்டர் வில்லேஜஸ்ல ஆக்கக்கூடிய ஏற்றினமோ அதுக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பப்ளிசிட்டியில வராத விஷயங்கள் ரைட். பப்ளிசிட்டிக்கான விஷயங்களாக நான் கருதவில்லை. ஆனால் வரலாறுகள் ரீதியில் எப்படி நாங்கள் செய்த வேலைகள் ராணுவத்தினால் அளிக்கப்பட்டதோ அதுக்கு திரும்பவும் ஜேவிபியினுடைய அரசியல் கொள்கையினால் அரசியல் சித்தாந்தங்களினால் அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நாங்கள் பலமா இருந்தோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் ஒன்றும் வடிவ நாங்கள் வழங்கிக் கொள்ளணும்னா 72ஆம் ஆண்டு 72ல இருந்து 77, 78ஆம் ஆண்டு தனிநாடு கோரிக்கை நாங்கள் கேட்கல.
நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய ஒரு இனமா இருந்த நாங்கள் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, எல்லா ரீதியாகவும் நாங்க பலமான ஒரு இனமா இருந்த நாங்கள். இன்றைக்கு நாங்க பலம் இழந்து போய் பலவீனமான இனமா இருக்கிறோம். முதல்ல நாங்க எங்களோட பலத்தை தக்க வைக்கணும். அதுக்கு சில பேர் வேலை செய்யணும். எல்லாரும் போய் நின்று அரசியல் செய்யலாது, எல்லாரும் போய் நின்று பொறுப்பு குரல் செய்யலாது. நாங்கள் எங்களோட பலத்தை தட்டி வைக்கணும். நான் உங்களுக்கு முன்னர் நீங்கள் இதை பற்றி பேச விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் தற்சமயத்தில் அனுர சங்கரியினுடைய கட்சியை பொருட்படுத்து அல்லது வாங்கியோ அல்லது அரசியல் மாற்றங்கள் செய்தோ அதை ஒரு பலமுள்ள கட்சியாக உருவாக்கம் என்று புலம்பெயரில் முக்கியமாக சிட்னி நகரில் இருந்து சில முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான புலம்பெயர் மக்கள் ஓரளவுக்கு இலங்கையில் இப்படியான அரசியல் கட்சிகளை எடுத்தோ அல்லது ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்குவது நல்லது என்று நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு தேவையில்லாத வேலை, வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட். நாங்களுக்கு அதே மாதிரி தமிழ் டிவிக்கு யாழ்ப்பாணத்துல என்றதுக்கு ஒரு இளைஞர்கிட்ட ஓடி தெரியுது. சோ அரசியல் தேர்தல் சம்பந்தப்பட்ட அரசியலால எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் பெற போறல. ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல 13 எம்பி இருந்தது 87ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல. இன்னைக்கு 6க்கு வந்துட்டு நாளைக்கு 5க்கு போயிடும். ரைட், பாப்புலேஷனை திருப்பி கூட்டி கொண்டு வராமல், வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல், ரைட், அரசியல் செஞ்சு பிரயோசனம் இல்லை. அதைத்தான் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். நான் முதல் சொன்ன பாயிண்டே திருப்பி சொல்றேன். 45 உள்ளூராட்சி சபைகளை தன்வசம் வச்சிருக்கிற ஒரு கட்சியும் 15 வச்சிருக்க கட்சியும் ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கா தேர்தலுக்கு பிறகு இந்த சபைகளை வினைத்திறன் மிக்கதாக நடத்துவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கா? ஏன் எடுக்க இயலாது? மாகாண சபை வரும் மட்டும் பார்த்து கொண்டிருப்பீங்களா? பாராளுமன்றம் வரும் மட்டும் பார்த்து கொண்டிருப்பீங்களா? ஏன் நீங்க அதுக்கு வழியால ஈரோஸ் பாலகுமார் உங்களுக்கு தெரியும் 89ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல ஈரோஸ் வெளிச்ச விட்டு சேனத்துல 13 சீட் வின் பண்ணிச்சு. ரைட், நேஷனல் லிஸ்ட்ல கிடைச்ச சீட்டை பாலகுமார் எடுக்கல, பஷீர் நானாக்கு கொடுத்தார் ஈரோஸ் கிழக்கு மாகாணத்துல. பிறகு ஆனா பாலகுமார் என்ன செஞ்சார்? உடம்புல போய் நின்று அந்த 13 எம்பிமாரையும் வழிகாட்டுறதுக்கு செயற்பட்டார். இன்றைக்கு டில்வின் சில்வா செய்யற வேலைய அன்றைக்கு ஈரோஸ் செஞ்சது. எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. ரைட், அன்றைக்கு பாலகுமார் செஞ்ச வேலைய இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் ஏன் செய்ய இயலாது? ஏன் இந்த 15 கட்சிகளுக்கு வச்சிருக்கிற ஒரு அந்த கட்சியும் 45 கட்சி வச்சிருக்கிற மற்ற கட்சியும் ஏன் அந்த மாநகர் சபைகளுக்கு உள்ளாட்சி சபைகளுக்கும் ஒரு வழிகாட்டுதல் வச்சு குப்பையாடுங்கோ, அதை செய்யுங்க இதை செய்யுங்க ஒண்ணு செய்யலாது? ஆக டிக்டாக்லயும் போய் உங்களோட மீட்டிங்ல வீடியோ போடுறதுல நிக்கிறீங்க, சண்டை பிடிக்கிறதுலயுமே ஏன் செய்யலாது? இஃப் தேர் இஸ் a will, there is always a way. ஆனால் நீங்கள் சிந்தனையில் இவர்கள் சாத்தியமானவர்கள் பேசலாம். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் இவர்களை ஓரளவுக்கு செய்து அனுபவப்பட்ட அதிகாரம் ஒரு கையில் தான் இருக்கும். அது ஒற்றை அதிகாரம் தான் என்று அரசாங்கம் இருக்கும் பொழுது நீங்க சொல்லுகின்ற இந்த திட்டங்கள் அது உள்நாட்டிலிருந்து வந்தாலோ அல்லது வெளிநாட்டிலிருந்து புறப்பட்டாலோ இவர்கள் துளிர்விடும் நேரங்களில் அவைகள் வளரப்படுமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் அனுபவ ரீதியாக கவனித்துத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் எதுவுமே நடக்காது. எதுவுமே உங்களுக்கு சண்டை பிடிச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியா சண்டை பிடிச்சு அரசியல் ரீதியா சண்டை பிடிச்சு ஆயுத ரீதியா சண்டை பிடிச்ச ஆக்கள். சோ அவங்க பிளாக் பண்ணுவாங்கன்றதுக்காக நாங்க செய்யாம இருக்கலாது. ரைட், நாங்க செய்யறது சட்டவிரோதமா, சட்டத்துக்கு முரணானதா? இல்லையே. பிறகு ஏன் பயப்படுறோம்? இதெல்லாம் சாட்டு சொல்லல. ரைட், இல்ல சட்டத்தை முரணாவதற்கு அவர்கள் உருவாக்கலாம். அதோன்று நான் இந்த அனுபவ ரீதியை தான் சொல்லுகிறேன். நாங்கள் இப்படியான திட்டங்களை நாங்கள் சட்டமயம் செய்கின்ற பொழுது நல்ல திட்டங்கள் தான். ஆனால் சிந்தனையில் அவை நல்லவை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அனுபவ ரீதியாக ஒரு அதிகாரம் ஒரு கையில் இருக்கும் பொழுது அவைகள் நடைபெறும். அந்த போன சுவடிகள் செக்மெண்டில் நான் பேசிய ஞாபகம் இருக்கு.
தற்சமயத்தில் ராம் மாணிக்கலிங்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சில திட்டங்களை அதாவது சந்திரிகா காலத்தில் இருந்த அந்த திட்டங்களின் அடிப்படையில் நீங்க சொல்லுகிற மாதிரி அரச அங்கீகார ஆனா அரசு அதிகார உள்வாங்கல் இல்லாமல் நடைபெறும் சிலவற்றை மாணிக்கலிங்கம் மூலமாக நடத்துவதற்கென்றும் நீங்கள் சொல்லுகிற மாதிரி பல புலம்பெயர் அவர்கள் அதில் ஈடுபட்டு சில ப்ராஜெக்ட்ஸை செய்வதற்காக எண்ணம் இருக்கு. நான் அதைத்தான் குற்றி காட்டினேன். இருந்தாலும் அதிகாரம் ஒரு கையில் ஒற்றை அதிகாரம் தான் இருக்கு என்று சொல்லி போட்டு இப்படியான கட்டுக்கோப்புகள் எவ்வளவு காலத்துக்கு இருக்கலாம் என்ற ஒரு கேள்வியை நான் எழுதினேன். அதில்தான் இப்பொழுது ஒன் லங்கா என்ற பெயரில் சில ப்ராஜெக்ட்கள் சிந்திக்கப்படுகின்றன. அதில் பல தம்மக்க கூட இணங்கி இருக்கின்றன. நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் நல்லதவையாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அதிகாரம் ஒரு கையில் இருக்கு என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரியான முதலீடுகள் அரசாங்கத்தின் கைக்கு அல்லது அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு மாறாது என்று என்ன உத்தரவாதம் உண்டு என்றது நான் நீங்கள் செய்வதை பற்றியும் கூட தான் கேட்டேன். அதுல உத்தரவாதம் இல்ல, அப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். நான் செய்யறது இதுகள் வந்து வெரி மைக்ரோ லெவல் திங். அது ஒரு ஆள்ல இம்பேக்ட் பண்றது. பட் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு இல்ல. ரைட், நான் இந்த எத்தனை பிசினஸ் ஆப்ரேட் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். வடக்குலையும் கிழக்குலையும் நிலை அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப நீங்கள் முக்கியமாக இப்ப மட்டக்களப்பில் அந்த மேற்புத்தரை உள்ள 1000 ஏக்கருக்கான இன்று 1000 நாட் போராட்டம் நடக்கும். ஆனால் இந்த நிலங்களை அத்துமீறி சிங்கள காடியர்கள் இராணுவமும் போலீஸும் பார்த்து கொண்டிருக்கவே மக்களை வாள் கொண்டு வெட்டி விரட்டி அடித்து விட்டு, ஆனால் இந்த அரசாங்கம் அதை பொறுத்தளவு தங்களுக்கு தீர்மானம் இல்லை, அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று. ஆனால் மக்கள் அவர்கள் கண் முன்னாலேயே விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஆக நீங்கள் வந்து அன்றைக்கு இருந்த நிலை இன்றைக்கு இல்லை என்று சொல்லும் இப்படி காய்ச்சி கொண்டே இருக்கலாம். நான் சொல்றது வந்து எங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கான விஷயத்தான் சொல்றேன் ஒழிய இந்த ஐயர் வரும் வர அமாவாசை காத்திராதல் இருக்கு. ஸோ நாங்கள் அதிகாரம் பரவலாக்கள் வந்து அது பிரதான அபிவிருத்தி செய்ய போறோம், அது பிரதான இது செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் திருப்பி பின்னுக்கு போறோம். ஸோ எங்களால ஏழுமானதை சட்டத்துக்கு முரணாக இல்லாத நாங்கள் செஞ்சுட்டு போலாம். ஒவ்வொரு பிரச்சனை அந்த ரப்சிங்கரை படிச்சான், அவனை படிச்சான், இப்படி படிச்சான் நாங்கள் எங்கட சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா we are losing the bigger picture, right? We are losing the bigger picture. நல்லாட்சி காலத்துல எவ்வளவு காணி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாட்சி காலத்துல எவ்வளவு அரசியல் கைதிகளை விட்டாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி நாங்க கதைக்க மாட்டோம். அந்த காணிகளை நாங்க என்ன செய்யறோம்? இன்னைக்கு உறுதி எடுத்து ஆக்களுக்கால் வித்து கொண்டு தெரியும். விவசாயம் செய்யறோமா? இல்லையே. குடியேறுறோம் ஆக்கள்? இல்லையே. ரைட், இன்றைக்கு விடுபடாமல் இருக்கிற காணியை பற்றி கதைக்கிற மொழிய விடுபட்ட காணியும் அந்த விடுவிக்க பாடுபட்ட அரசியல் தலைவர்களுக்கோ அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதுக்கு 400 இருந்த அரசியல் கைதிகள் இன்றைக்கு 2016 எல்லாட்சி அரசாங்கம் வரைக்கும் 411 அரசியல் 12 அரசியல் கைதிகள் இருந்தது. 12 அரசியல் கைதிகளை பற்றி கதைக்கிறோம். மிச்சம் விடுபட்ட 400 அரசியல் கைதிகள் ரணிலும் மைத்திரியுமா விட்டவியல்? சும்மா விடுங்க கொண்டு எந்தவித அரசியல் அழுத்தம் இல்லாமல் விட்டவியல். அதுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் யாராவது ஒரு ஆள் கொடுத்துட்டு தான் இருக்கணும். சம்பூர்ல இருந்த காணி யார் விட்டது? ஏன் விட்டவங்க? சும்மா விட்டவங்களா? நாடாது. அப்ப அதுக்கான கிரெடிட் யாருக்கு போகுது? ஒருத்தருக்கும் இல்ல. சம்பூர்ல விவசாயம் நடக்குது. ரைட், யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குது? காங்கிரஸ் துறையிலையும் இதுல விட்ட காணிகள். சோ நாங்கள் எங்களுக்கு தேவையானதை மட்டும் நெகட்டிவிட்டியை மட்டும் அது காணாது இது இல்ல அது இல்ல என்ன காட்சி கொண்டிருக்க முடிய இருக்கிறத வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம்னு யோசிக்கிறோம். அதுதான் என் பாயிண்ட். ஆனால் இன்னொரு பகுதியில் நான் ஒரு ஜப்பானிய கலாநிதி கனடியன் தமிழ் காங்கிரஸுக்கு எழுதிய ஒரு கட்டுரையில் தான் குறிப்பிட்டிருந்தார். ஹூ ஒன் தி வார், யார் போரை வென்றார்கள், யார் பயனடைந்தார்கள். அவருடைய ஆராய்ச்சியின்படி போரையில் வெற்றி பெற்றவர்கள் தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ அல்ல,
கொலோனியலிஸ்ட், அதாவது நாட்டை அடிமைப்படுத்துவதற்கான கோஆபரேஷன்ஸ் தான் அதை வென்றார்கள். மன்னாரில் நடக்கின்ற இதை பாருங்கள், சம்பூரை பாருங்கள், மட்டக்களப்பை பாருங்கள், திருவண்ணாமலையை பாருங்கள், எல்லாமே வேற்று கம்பெனிகள் விதம் விதமான உருமாற்றலில் காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது ஒன்று. அதே சமயத்தில் நீங்கள் என்னுடைய அனுபவம், நீங்கள் நல்லாட்சி காலத்தை கடத்தீர்கள். நான் இந்திய ஒப்பந்த காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு போக முடிந்த பொழுது நான் எழுதிய பௌரவச்சனையில் கணக்க எங்களுடைய நீங்கள் அறிந்த நண்பர்கள் தான் வாங்கி கொண்டு போய் காணிகளை வித்துட்டு வந்தது. தனிநாடு கட்டுவதற்கு எங்களுக்கு வேண்டாம் என்று விட்டு வந்தார்கள். அதே சமயத்தில் 1958க்கு போனீர்களாக இருந்தால் அப்பொழுது அந்த GA வவுனியா ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் பயணம் பொழுது உங்கள் இணைய அழைப்பு மீண்டும் பிரச்சனை தருகிறதுன்னா சத்தியம் வளர்ந்து காண 1.5 மணி கேட்டு இன்னைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஐ திங்க் நான் சொன்னதே லைக் not with the normal stuff. So ஒன்றும் வேற இல்லாட்டிக்கு வாங்கிட்டா இணைப்பு சரி வருகிறதா என்று பார்ப்போம். ஒரு சிறிது நேரம் பார்ப்போம். ஒரு 10:30 நீ பார்ப்போம். சரி. கிளியர் இல்ல. ஆமா, நீங்கள் கேட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வாங்கி பண்ணுவோம். சரி. அவருடைய அதாவது குறிப்பாக நீங்கள் இப்போது சொல்லுவதெல்லாம் எதிர்காலத்தை பற்றித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும் என்றால், எதிர்காலம் என்பதை நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தான் பார்க்கிறீர்கள். அரசியல் ரீதியான தீர்வுகள் என்பவை மிக அண்மை காலத்தில் தமிழ் மக்களுக்கு பிரயோசனமற்ற விடயங்கள். அரசியல் அதுல போக்கஸ் பண்றாக்ட விட்டுடுவோம். அது வந்தாலும் எல்லாம் வராட்டிக்கு நாங்க எங்கட பாட்டை பார்த்துட்டு போவோம். அதுல என்ன எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்றது நான் இனி போக்கஸ் பண்ண போறேன். அதுக்கான ஒரு காரணமாக நீங்கள் இந்த ஆஸ்திரேலிய தமிழர் அமைப்போடு இணைந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புணர்வுகளும் காரணமா, அல்லது கசப்புணர்வுன்னு சொல்லல, அதெல்லாம் வரலாற்று பாடங்கள் தானே. சோ ரைட், எல்லாம் ஒரு படிப்பினைகள் தானே. ரைட், ஒரு முயற்சி செஞ்சாச்சு, அந்த முயற்சி சரி வரையில இனி எங்களுக்கு இருக்கிற காலத்துல நாங்க என்ன செய்யலாம்னு பார்க்கணும். சரியா? சரி. அப்போது அடுத்ததாக சுருக்கமாக நான் கேட்க விரும்புவது, இந்த NPP JVP என்ற அமைப்புகள் தமிழ் மக்கள் மத்தியிலே வளர்ந்து வருகிற செல்வாக்கை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். அதற்கு இன்றைய தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது அவர்களுக்கு தமிழ் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை. புதிய தலைமுறை இன்னொரு இப்ப இந்த விஜய்க்கு நடந்த மாதிரி இந்த தாவேக்கா வச்சுக்கோங்க. தாவேக்காக்கு டிவிகேக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்புல இருந்த இளைஞர்களோட ஆதரவை நீங்கள் பார்த்திருக்கோம். சோ அந்த அலையில நிச்சயமாக ஒரு டிவிக்கு இடக்கிடையோ அல்ல அதுல ஒரு இதோ கட்டாயம் எங்கட நாட்டுல வரும். ரைட், அது அடுத்த முறை எலெக்ஷன்ல அந்த 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 பின்னணியோட வார கட்சி வெல்வதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கு. பாரம்பரியமான தமிழ் கட்சிகள் கருத்துக்களை தான் நீங்க சொல்லுவீங்க. விளங்கல. சமுதாய தேவைகளை, மக்களுக்கு தேவையானவற்றை பற்றி கதைக்கின்ற சில அமைப்புகள் தான் முன்வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அந்த மாற்றம் தான் நடந்து கொண்டிருக்குது. அந்த மாற்றம் தான் இப்ப உருப்பட்டு கொண்டிருக்குது. நீங்க முதல் சொன்னாரா தமிழ் மக்கள் சுயநலத்துக்காக அளவாக்குவா, அவர் சொன்னதுல உண்மை இருக்கு. ரைட், அது மாதிரி தான் எங்களுடைய தேவைகள். வேலை இல்லை என்ன, ட்ரக்ஸ் பிரச்சனை இருக்கு. ரைட், நீங்க யாழ்ப்பாணத்தை போங்க, ட்ரக்ஸ் பிரச்சனை இருக்கு, குப்பை பிரச்சனை இருக்கு, டாக்ஸிக் ஆக்சிடென்ட் பிரச்சனை இருக்கு, டிசிப்ளின் இல்ல, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுல பிரச்சனை இருக்கு, ஸ்கூலும் ஒழுங்கா நடக்குது இல்ல, எல்லா ஸ்கூல் பிரின்சிபல்ஸுக்கு மேலே வழக்குகள் இருக்கு, பெரிய வழக்கு. ரைட், இதுகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கட்டத்தில் லீடர்ஷிப்பையே நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். ரைட், ஒரு மிகப்பெரிய ஆளுமையுள்ள ஒரு ஜெனரேஷனை நாங்கள் லூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட், அந்த வேக்யூம் நீங்க யாழ்ப்பாணம் போனா உங்களுக்கு தெரியும்.
ரைட். ஸோ வி ஹேவ் டு ரீபில்ட் இட். நாங்கள் அதை ரீபில்ட் பண்ணாமல் அரசியல்ல ஃபோக்கஸ் பண்ணாக்கள் அரசியல்ல ஃபோக்கஸ் பண்ணட்டும், எல்லாரும் ஒன்று செய்யணும் இல்லை. ஆனால் இடதுசாரி தத்துவத்தில் லெனினின் கோட்பாடில் ஸ்டாலினின் கோட்பாட்டில் ஒரு ஒன்று, அதாவது ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமானால் அதன் இளைஞர்களின் சிந்தனையை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு அவர்கள் ஓரளவுக்கு பார்த்தால் செல்வின் செல்வா போன்ற அடிப்பட்ட இடதுசாரிகள், இனவாதிகள் அல்லது போனால் அவர்களுடைய கட்சி சிந்தனை கட்டமைப்பில் தமிழ் மக்களுடைய இளைஞர்களை அழித்து விடுகிற ஒரு சிந்தனை, ஒரு நாடு ஒரு இனம் ஒரு மக்கள் என்ற சிந்தனையில் அழித்து விட்டால் தமிழ் மக்களுடைய இந்த நீங்கள் கூறுகிற இருப்போ அல்லது அவருடைய கோரிக்கைகளோ அழிந்துவிடும் என்று நீங்கள் எண்ணுவது. அதை ஒரு பிளான் பண்ணி செய்யணுமா என்னன்னு தெரியாது. பட் நாங்க ஈடுபட்டு போறோம். நாங்கள் அப்படி போறது எங்கட அடையாளத்தை நாங்களே இழக்கிற விஷயம். அவர்கள் எழுந்தமானமாக தாங்கள் தேர்தலில் வென்றதுக்காக போகவில்லை. அதாவது 2009 அவர்களுடைய அங்கத்தினர்கள் தமிழ் பகுதிகள் மிக ஆழமாக ஊடுருவி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக எந்த காலகட்டத்திலும் இழந்து போகவில்லை, முடிந்து போகவில்லை. ஒரு இயக்கமாக நாங்கள் அழிந்தது போல அழிந்து விடவில்லை. அவர்கள் அந்த அரசியல் சக்தியாக இயங்கிக் கொண்டிருந்தபடியால் யாழ்ப்பாணத்துக்கு கூட எத்தனையோ ஏனென்றா அது நான் சொன்ன அந்த 5 கொள்கையில பற்றுறுதியோட அந்த அந்த இது நாங்க தமிழ் தேசியத்தை விட்டு போட்டு வேற இடம் பண்ணிட்டு இருந்தானே, ரைட்? அவங்களும் அதை விட இல்லை தானே. அதனாலதான் எந்த கொள்கையும் கோட்பாட்டிலையும் உறுதியாக இல்லாத எந்த இயக்கமோ எந்த தனிநபரோ நிலைத்து நின்றதாக சரித்திரமே இல்லை. ஜேவிபி அதுக்கு ஒரு உதாரணம், ரைட்? இன்றைக்கு திமுக அழிஞ்சு போனதுக்கும் அதான் உதாரணம். எந்த சமூக நீதி கொள்கையில திமுக கட்டியெழுத்து வந்துச்சோ அந்த கொள்கையை விட்டுட்டு குடும்ப நல அரசியலுக்கு அது போச்சதோ அன்றைக்கு அதுல அழிவு தொடங்கிச்சு, ரைட்? எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை, எங்க எல்லாருக்குமே எங்களோட வரலாறு தெரியும். வணக்கம் ராஜ். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ஒரு கேள்வி, அதாவது இப்ப சிறிது நேரத்துக்கு முன்னாடி ஜூட் சொன்ன செய்தியில், அதாவது விஜய்க்கு யாழ்ப்பாணத்திலே பாலூற்றி சீராட்டியிருந்தார்கள், தளத்துக்கு பாலூற்றி. அந்த பாலூற்றின செய்தியை பார்த்துவிட்டு ஐங்கரநேசன் ஐயா அவர்கள் கடுமையாக சீறினார். பின்னர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்யும் பொழுது கூட அவருடைய அழுத்தம் காரணமாக விஜயை சந்திக்க விடவில்லை. ஆனால் நேற்றோ ஒன்றோ அவர்கள் சேர்ந்து சென்று விஜயை சந்தித்திருக்கிறார்கள். விஜய்க்கு பக்கத்துல, அதாவது அடுத்ததாக ஐங்கரநேசன் ஐயா இருக்கிறார். இதை நாங்கள் எப்படி விமர்சனம் செய்யலாம் என்று என்ற கேள்வியைத்தான் ஜூட்ட கேட்க விரும்புகிறேன். அதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தை சொல்லிவிட்டு, ஜூட் சொன்ன மாதிரி ஜேவிபி அல்லது என்பியுடைய நோக்கம் இந்த தமிழ் தேசிய சிந்தனையை தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து படிப்படியாக போக்குவதற்கான ஒவ்வொரு கட்டமான செயற்பாடுகளிலே தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதற்கு தமிழ் பேசும் சமூகம் அதில் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. சிங்கள சமூகம் சிங்கள ஆட்சியாளர்கள் ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மக்களுடைய சிந்தனையை, தமிழ் தேசிய சிந்தனையை மலங்கடித்து இலங்கையர் என்ற அந்த எண்ணத்துடன் வாழ வேண்டும். அது ஓரளவுக்கு நல்லம். ஆனால் தாங்கள்தான் முதன்மையான இனமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயற்படுற அந்த முயற்சியின் ஒரு அங்கமாகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் வருவதென்று நான் அச்சப்படுகிறேன். என்றாலும் கூட ஏனைய கட்சிகளை விட முன்னேற்றமாக இருப்பதனால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது. என்னுடைய கேள்வி அதுக்குரிய விமர்சனம், அதாவது ஐங்கரநேசனுடைய அந்த செயற்பாட்டுக்குள்ள விமர்சனம், உங்களுடைய கருத்து என்ன? நன்றி. விமர்சனம் செய்யற அளவுக்கெல்லாம் ஐங்கரநேசன் ஒரு பர்சனாலிட்டியா கருதையில அவர் என்ன செஞ்சிருக்கிறார். சோ ரைட், சோ அதை தாண்டி போவோம். ஜூட் அவர்களும் தனது நேரம் கடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் நிகழ்ச்சியை ஜூட்டுடனான சந்திப்பை மிக விரைவில்
நிறைவு செய்ய வேண்டும்னா இறுதி கேள்விகளுக்குள் செல்லலாம். ஓகே, நான் இது ஒரு கடைசி கேள்வி. உங்களுடைய நீங்கள் தனிப்பட்ட ரீதியா 2 கேள்வி இருக்கு. இது முதலாவது, அதாவது நீங்கள் தமிழ் காங்கிரஸ் தனிப்பட்ட ரீதியில் உங்கள் சக்திக்கு ஏற்ப பல இவர்களை செய்து கொண்டு வருகிறீர்கள் சொன்னார்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் நீங்கள் முந்தி இருந்த ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் கிட்டடியில் சிட்னியில் இனப்படுகொலை நினைவு மன்றம் அமைத்து அவற்றை திறந்து வைத்ததும், அதாவது ஜீனோசைட் மெமோரியல் திறந்து வைத்தார்கள். அது முக்கியமாக ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் பின்னணியில் தான் இருந்தது. இல்ல அதுல ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் இயங்காம விட்டுக்கனே ஆரம்பிச்சுன்னா சோ அது சும்மா லெட்டர்லாம் இருக்காது. எல்லாம் லெட்டர்லாம் அப்ப அது நீங்க அது இயங்காம விட்டுக்கனே ஆளும். சோ ஐ மீன் நானே இயங்காமல் இருந்துக்கனே ஆளும். அது நான் நினைக்கிறேன் 2015-16 ஆண்டுகளுக்கு பிறகு அது இயங்காமலே போயிட்டு. சோ அது ஒரு யாரோ ஒரு ஆள் பேரை போட்டுட்டு நான் ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் சொல்லலாம். இட்ஸ் பீன் செயற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சுக்கனே ஆளும். இப்ப ஒவ்வொரு புலம்பெயர் அமைப்பு இன்றைக்கு கடைசியா இருக்கிற புலம்பெயர் அமைப்பு கனடியன் தமிழ் காங்கிரஸ் அதையுமே முடக்குறாங்க. ரைட், முடக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட். ரைட், சோ பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் போயிட்டது, ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் போயிட்டது, ஜிடிஎஃப் இல்ல, இன்றைக்கு கடைசியா இருக்கிறது சிடிசி தான். இதான் உண்மை, இதான் யதார்த்தம், ரியாலிட்டி. இல்ல செயற்பாட்டாளர்களுக்கு செயற்பட்டவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும். அசோசியேஷனாக ஒற்றை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய திட்டணியில் மிக விரிவாக ஊடகங்களினூடாக நல்லது தானே. அப்படி ஒரு நினைவு முற்றம் தொடங்கினது கனேடியால தொடங்கினது. நான் கனடாக போகும்போது அதை பார்த்தேன். அப்படியான ஒரு புலம்பெயர் இடங்கள்ல அப்படி இருக்கிறது நல்ல விஷயம் தானே. புலம்பெயர் இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா இன்னும் அந்த மாதிரியான போக்குகளைத்தான் நான் சொல்லுகிறேன். அது இனப்படுகொலை நிறைவுகள் இருக்கக்கூடாது நான் சொல்லவில்லை. ஆனாலும் நீங்கள் குறிப்பிடுகிறவைக்கு மாறாக இவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் செயல்பாடுகளுக்குத்தான் முக்கியத்துவம் காட்டுவது என்பதை கட்டடியில் பாராளுமன்றத்தில், நியூ சவுத் வேல்ஸ் பாராளுமன்றத்தில் அங்கு ஒரு அங்கத்தினர் இனப்படுகொலை பற்றி எழுதப்பட்ட புத்தகத்தை ஹன்சாட்டில் பதிவு செய்தார் வருகிறது. இது எங்களுக்கு முன்னர் ஐநா சபையில் வைகுந்த வாசகன் ஒலித்த மாதிரி பகிர்ந்திருக்கிறார் சொன்ன. சரி, அந்த இவைகளும் நடக்கின்றன. ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் இயங்கும் பொழுது மறைந்த ப்ரொஃபசர் ராஜ் இதுக்கு இயங்கும் பொழுது அவையில் ரெண்டுக்கும் சென்றவை. அவை பொறுப்பு குரலை பற்றி செயற்திட்டங்கள் இருந்தது, அரசியல் தீர்வு சம்பந்தமான இருந்தது, பொருளாதார அபிவிருத்தி, சகல விதமான இந்த 3 விஷயங்களையும் அவர் போக்கஸ் பண்ணி தான் ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணார். அப்படிதான் அது ஸ்டார்ட்ல இயங்கிச்சு. இப்பொழுது அநேகமாக இந்தியா அது இயங்குவதில்லை, ஆனால் அது எப்படியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தது, நீங்கள் தற்சமயம் ஆஸ்திரேலியாவில் ஒரு சீஃப் பைனான்சியல் ஆபீசர், முக்கிய கணக்காளர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த பணியாற்றலின் பின்னணிதானா நீங்கள் இப்படியான சிந்தனை ஊட்டத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு இவர்களை நடத்தி கொண்டு வருகிறீர்களா? அல்லது அதற்கு இங்கு உறுதுணையாக ஒரு அமைப்பு இல்லாவிட்டாலும் சில நட்புகள் துணை போகின்றன? நான் என்னோட தனிப்பட்ட முறையில தான் சார். அது வேலை எல்லாருக்கும் வேலை. ஒரு டாக்டர் இன்ஜினியர் மாதிரி தான் ஒரு சிஎஃப்ஆ இருக்கிறது வேலை. ஸோ அது வேலை சம்பளம் போடும். அந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு என்னால செய்யுமானதை நான் செஞ்சுட்டு போகலாம். ஸோ யாரையுமே ஒரு கிடைச்சு ஐ மீன் எனக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பட் நாங்கள் சேர்ந்து செய்யறதில்லை. பட் என்ன மாதிரி இந்த தளத்துல வேலை செய்யற 4-5 பேர் அதே சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கிறோம். ஸோ வி டு வாட் வி கேன். அதே சமயத்தில் நான் ஆஸ்திரேலிய பரப்புக்கு வருகிறேன். நீங்கள் அந்த சீஃப் பைனான்சியல்ஸ் இருக்கிறபடியால் தற்சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மிக பெரிய அக்கவுண்ட் கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ், பிடபிள்யூசி என்ற மற்றவர்கள் எல்லோரும் மிக காரசாரமாக விவாதிக்கப்பட்டு அரசாங்கமே அவர்களை உடைத்தெறிந்து சிறியவை ஆக்கி அவர்களுடைய நடத்தைகள் அல்லது அவர்களுடைய கண்டக்ட் சரியில்லை என்று சொல்லி பாராளுமன்ற அறிக்கைகள் எடுக்கிறவர்களுக்கு வருகிறது. இவைகள் இந்த கணக்காளர் தொழில்
சட்டறையிலே கூட பல மாற்றங்களை கொண்டு வர வருமா என்று சொன்னால் எத்தனையோ தமிழ் மக்கள் இந்த கணக்கு அக்கவுண்டன்ஸ் துறையில் பணியாற்றுகிறார்கள். இவர்கள் எல்லாரையும் கூட இந்த மாதிரியான அரசாங்க மாற்றங்களும் அரசாங்க சிந்தனைகளும் பாதிக்குமா என்ற உங்களோட அபிப்பிராயத்தை கேட்கும். அது ஒரு இப்ப மெடிசின் பேக் தான் ஃபைனான்ஸ்ல வேற ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ கன்சல்டிங் இந்த பிக் 4 ஃபார்ம்ஸுக்கு ஒரு ஆக்கள் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிலாய்ட்ஸ்ல முந்தி. இல்ல அது இந்த கன்சல்டிங் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே நடந்து கொண்டு இருக்குது. 90ஆம் ஆண்டுல எப்படி பிரச்சனைகள் வந்திருக்கு, கேட்பரி கமிஷன்ஸ் முந்தி யூகேல நடந்திருக்கு. ஸோ இதுல ஒரு பெரிய இம்பாக்டும் வராது. இந்த இட்ஸ் ஹெவிலி ரெகுலேட்டட் விஷயங்கள். ஸோ இல்ல அதுல ஒரு கூட இப்ப எங்கட பிள்ளைகள் இங்க மட்டும் இல்ல, அங்கேயுமே யாழ்ப்பாணத்திலயுமே கூட காமர்ஸ் இந்த வணிகத்துறையில வரையணும், ரைட், ரிலேட்டிவா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ அது ஒரு கன்சல்டிங்ன்றது ஒரு பார்ட் தான் ஃபைனான்ஸ்ல. அதே மாதிரி பிரைவேட்ல ஒர்க் பண்ணலாம், யூ கேன் ரன் யுவர் ஓன் திங், ஆடிட்ல ஒர்க் பண்ணலாம், டாக்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், பேங்க்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ரோட் இது. ஸோ இது ஒன்லி ஒரு பார்ட் கன்சல்டிங்ன்றது. ஓரளவுக்கு இங்குள்ள மக்களை தனிப்பட்ட இல்ல எல்லா துறையிலயும் கள்ளங்கள் இருக்கிறாங்க தானே. ஸோ ரைட், டாக்டர்ஸ்லயும் கள்ளங்கள் இருக்கிறாங்க, லாயர்ஸ்லயும் கள்ளங்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி அக்கௌண்டன்ட்ஸ்லயும் கள்ளங்கள் இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களினுடைய பங்காளர்களை பார்ட்னர்ஸை கொடுப்பது, 1000 இருக்கின்ற இதை 400 ஆக்குவது, அதை துண்டு துண்டு ஆக்குவது என்று சொல்லி அதெல்லாம் நடந்திருக்கேன். இது நத்திங் நியூ. ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது இப்படி நடந்து மாற்றம் வந்து கொண்டிருக்கும். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது, ரைட். ஸோ நல்லது, நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது எமது அரசியல் அல்ல, தமிழ்நாட்டு அரசியல். எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு தலைவர் ரசிகர், ரஜினிகாந்த் ரசிகர். படத்துல மட்டும்தான், திரைப்படத்துல மட்டும்தான், வெளியில பாக்குறேன். சரி சரி. ஆனாலும் கூட அவரும் அரசியலுக்கு வருவதற்கு முயற்சி எடுத்து பின்னர் வரவில்லை. இப்போது விஜய் அவர்கள் அரசியலிலே ஒரு இதிலேயே ஒரு தடவையிலேயே வெற்றி பெற்று வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருக்கிறதா? தலைவர் வரவில்லை, முதல்வர். எனக்கு நான் அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் சொன்னேன், நான் திரைப்படத்துக்கு வெளியில அரசியலா பாக்குறேன். பட் விஜயோட இது வித்தியாசம். ஸோ விஜயோட இது வந்து ஒரு ஜேர்னி, ரைட். நீங்க அது வடிவா பார்த்து கிட்டத்தட்ட இந்த அனுரோட ஜேர்னி மாதிரி தான். ஏன்னா அனுரோட ஜேர்னியை நான் 2009 2010ஆம் ஆண்டுல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் சிங்களம் தெரியும், அவனை ஃபுல்லுவண்டா. இப்ப அனுரோட ஸ்பீச்சஸ் நான் கேட்டுன்னு வந்திருக்கேன் 2009-10 இருந்து, ரைட். அதே மாதிரி தான் விஜயோட ஜேர்னியும், ரைட். விஜயோட ஜேர்னி இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, அவர்கிட்ட படங்கள்ல இருந்து நற்பணி மன்றம் அதுல இருந்து ஒரு உள்ளாட்சி சபையில் அப்படி இப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மற்றது கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கு தானே, ரைட். அவர்கிட்ட அந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி வாஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். சோசியல் மீடியா அது இல்ல, இதை நானே வின் பண்ணுவான்னு யோசிச்சான். பட் இவ்வளவு தூரத்துக்கு வரும்னு ஒருத்தனும் நான் யோசிக்கல. பட் ஐ திங்க் அதான் சொல்றேன். இப்ப எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும், ஒரு அட்ராக்ஷன், ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் வேணும். எங்கள்ல யாருமே கரிஸ்மெட்டிக் லீடர்ஸ் இன்னைக்கு இல்ல. சோ மேபி நாங்க விஜயோட கரிஸ்மாவை கொஞ்சம் யூஸ் பண்ணி நாங்க கொஞ்சம் கிளீன் அப் செய்யலாம், ரைட். ஏண்டா இன்றைக்கு இருக்கிற 2 பெரிய கட்சியிலையும் புதுசா யாரையும் சேர விட மாட்டாங்க, ரைட். தமிழரசு கட்சியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், 2லயும் யாரையும் சேர விட மாட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்த மணிவண்ணனையும் வெளியில அனுப்பிட்டாங்க, ரைட். கொஞ்சம் ப்ரோக்ரஸிவா இருந்த மணிவண்ணனையும் வெளியில அனுப்பிட்டாங்க. அவர் போய் 2 வீக்னஸ் நினைக்கிறேன். ஸோ அப்ப இப்படி ஒரு புதுசா ஒரு கரிஸ்மாவோட வரையக்குல மேபி கொஞ்சம் புதுசா சிந்தனை உள்ள இளைஞர்களை உள்ளுக்குள்ள வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கலாம், ரைட். விஜயை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சொல்யூஷனுக்கு வரலாம், மேபி விஜயை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கிளீன் அப் செய்யலாம். சார் வணக்கம். சுருக்கமாக. வணக்கம். சுருக்கமாக ஜூட் பிரகாஷ் எனக்கு தெரியும். நான் ஒரு கூற்றை வைக்க போறேன் அவருடைய சிந்தனையை பற்றி அறியறதுக்கு. அதாவது இப்ப உண்மையா நடைமுறை என்னுடைய அனுபவத்தை வச்சுதான் நான் கேட்கிறேன். உண்மையாக இந்த ஜனநாயகமும் ஆஸ்திரேலியாவும் தான் எல்லா இடமும் இயங்குற விதம் முதல் வகுப்புல இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகள், அதே கீழே இருக்கிற 2ஆம் வகுப்புல
அவை இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களும் பியூரோக்ராட்ஸ். 3ஆம் வகுப்புல இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல்ஸும் ட்ரேடிஸும் அங்கதான் அக்கௌண்டன்ஸ், லாயர்ஸ். இது 4ஆம் வகுப்புல தான் நாங்கள் வானொலி நடத்துறவரும் கலைக்கிறவர்கள். அதுக்கு அங்கால இருக்கிறார்கள் தங்களுக்கும் கீழே பணிந்த ரெஃப்யூஜிஸ காசுக்கு வேலை வாங்கி அப்படி 5-6 வகுப்புகள் இருக்குது நடைமுறை. அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா அல்லது இதெல்லாம் உண்மையான சமத்துவமான ஜனநாயகத்தை நாங்கள் கட்டியெழுக்க போறோமா கடைசி பஸ் போனா அப்புறம்? நான் அப்படி பார்க்கல சமுதாயத்தை. நான் எல்லாரையும் சமனாகவும் ஈக்குவலாத்தான் பாக்குறேன். சோ நான் அப்படி பாகுபாடு பார்க்க. நீங்க பாக்குறப்ப நான் கேட்கல, நடைமுறையில் இயங்குற விதத்தை நீங்கள் அவதானிக்கவில்லையா? ஆஸ்திரேலியால கிட்டடியில் நான் ஒரு அனுபவத்தை சொல்றேன். ஒருவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போக போலீஸ் ஸ்டேஷனோட நீதிகள் கேட்க அந்த போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சிங்களவனை ஏவி விட்டு அவன் அந்த தமிழனை அடிக்க வச்சான் நீங்க மெல்பர்ன்ல. இன்னொரு இடத்துல நான் இந்த அக்கௌண்டன்ட்டுக்கு எதிராக இங்க கிளென்வேலி போலீஸ்ல புகார் கொடுக்க அந்த ஓஐசி ஆழ்வான்னு சொல்றான் நான் உனக்கு எதிராக ஏவியோ எடுக்க போறேன். அப்படிதான் இங்க பிராக்டிக்கலா நடக்கிறது. ஒரு நீதி நியாயம் ஒன்றும் இல்லை. அல்பனீசி விக்டோரியால பெரிய கரப்ஷன் நடக்குது இந்த பில்டிங் இதுகள்ல. அதுகளை பற்றி ஒருத்தரும் கேட்கறதுக்கு இல்லை. என்று போனான் அவருக்கு இடத்துக்கு வந்திருக்க பெண் தலைவியும் அவவும் பின் காசு வாங்கி கொண்டு நடக்கிறாண்ட மாதிரி ஒரு பெண் சொல்லி அதுக்கு ஒரு ராயல் கமிஷன் வச்சாதான் சரி. ஆனா அல்பனீசி என்ன சொல்றா, அவ பிரீமியர் என்ன சொல்றா, நீங்கள் போய் புகார் கொடுங்க. புகார் கொடுத்தா இவங்க வந்து எங்களை கொலை செய்திடுவாங்க. சரி, நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி ஜூட், நம்மோடு இணைந்து கொண்டு பயணித்திருக்க அந்த நன்றிகள். ஒரு புதிய விதமான கருத்துக்களோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் தேசிய பிரச்சனைகளிலும் சில வித்தியாசமான செயற்பாடுகள் இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, 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 நன்றி அண்ணா. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. இன்னொரு நேர்கள் இதுவரை சுவடுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஜூட் பிரகாஷ் அவர்கள் மெல்பர்ன் நகரிலிருந்து கலந்து சிறப்பித்த சுவடுகள் இடம்பெற கேட்டீர்கள்.